அனைவருக்கும் இனிய அன்பான காலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றைய தினம் 100வது நாளை முன்னிட்டு பல்வேறு தகவல்களை டாக்டர் நமக்கு சொல்லியிருந்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயமா அவர் சொன்னது, நம்ம செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் கேட்டது ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க. என்ன அப்படின்னாக்க, நம்முடைய நம்ம இந்த இந்த சொல்லுகின்ற இந்த கருத்தியலை நம்பி சித்தர்களை நம்பி ஆயிரக்கணக்கான மக்கள் நம்மகிட்ட வந்துகிட்டு இருக்காங்க. அது உண்மையிலே மகிழ்ச்சியான விஷயம். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க சொன்னேன் இல்லையா? ஆ இந்த 100 நாட்களில் மட்டும் ஏறத்தாழ 4000 5000 பேர் கிட்டத்தட்ட ஃபோன்ல கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆ அதில பெரும்பாலானவர்களுக்கு கவுன்சிலிங் நார்மலா ஃபோன் பண்ணும்பொழுதே, உங்களுக்கு பிரச்சனை இதுதான். இதுக்கு சால்வ் பண்ண அப்படி பண்ண முடியும். ஆ வர்ற எல்லாருமே நமக்கு பேஷண்ட்டா கன்சிடர் பண்றதில்ல. வர்ற எல்லாருமே நமக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாரியும் இல்ல. சில விஷயங்கள் சொன்னாலே அவங்க செஞ்சா போதும் அப்படிங்கிறத அப்பப்பயே சொல்லிட்டேன். அந்த கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட்டு ஜஸ்ட் ஃபோன் என்குயரியிலே சொல்லும்பொழுதே சொல்லிட்டேன். இந்த மாரி இது பண்ணலாம். இப்படி ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படின்னா, அந்த மாரி நெறைய பேர் வந்து அத ஃபாலோ பண்ணிக்கிட்டு, அ அவங்க சரியான வழியில போயிருக்காங்க. நல்ல பலன் அடைந்திருக்கிறார்கள். அது அடுத்த கட்டத்துக்கே வர்றதில்ல. அதையும் மீறி சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? அது அவர்களாவே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டத்திலும், அதுக்கு உண்மையிலேயே டாக்டரோட ஒரு கவுன்சிலிங் இருந்து, சித்தர்களுடைய அந்த கர்மா கிளென்சிங் செய்து, அந்த இடத்துக்கு போனா தான் முடியும் அப்படிங்கிறவங்க நெறைய பேர். அதில தான் 1200 பேர் கிட்டத்தட்ட 10 நாள்ல. ஒரு நாளைக்கு ஆவரேஜா 10 பேர் கிட்டத்தட்ட நமக்கு கவுன்சிலிங். டாக்டர்ட்ட பேசணும், இங்க மெடிசின் வாங்கணும், அந்த ப்ராப்ளத்துக்கு சால்வேஷன் வரணும் அப்படின்னு இருக்கிறவங்க, ஒரு நாளைக்கு ஆவரேஜா 10 பேர் கிட்டத்தட்ட. ஆ அப்போ டாக்டர் வந்து ஏன்னா, எனக்கு தெரியும் இங்க எப்படி நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மற்ற ஹாஸ்பிட்டல் அல்லது மற்ற முறைகளுக்கும் இதுக்கும் 100க்கு 100% வித்தியாசமானது. ஆன்மீக தலமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆன்மீகத்தில கோயிலுக்கு போனாலும் சரி, சாமி கும்பிடுங்க அப்படிங்க, பரிகாரம் அப்படிங்கிறது வரும். என்ன செய்யணுமோ புடவ சாத்துறது அல்லது அங்க பிரதட்சணம் அன்னதானம் அப்படின்னு சில முறைகள் இருக்குது. அத ஃபாலோ பண்ணுவாங்க. அததான் சொல்லுவாங்க. ஆ இது வந்து உலகத்தில இருக்கக்கூடிய நடைமுறை. ஆனால் இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்க, இன்னும் பலமுறை சொல்லியிருக்கிறோம். ஆனாலும் இது சொல்ல சொல்ல சொல்லிக்கிட்டே இருக்கிற மாரி தான் இருக்கும். ஏன்னா மற்ற எந்த முறைகளிலும் இல்லாத ஒரு புதுமையான முறை அப்படிங்கிறது இங்க வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு முறை. இந்த முறைங்கிறது நிச்சயமா இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா? சார் அடிக்கடி நீங்க ரொம்ப பேரு வந்து YouTubeல இதுக்கு முன்னாடி இருந்த விஷயத்துல நெறைய கொஸ்டினும் பண்ணாங்க. அதாவது ஒரு கோயில் கும்பாபிஷேகத்திற்கு போனா நிச்சயமாக அங்க இருக்கக்கூடிய சக்தி கிடைக்குது. அதே மாதிரி பள்ளிவாசலுக்கு போனாலும் சரி, ஆ சர்ச்சுக்கு போனாலும் சரி. அதோடைய உச்சபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய விழா இருக்கும்போது, அதற்கான ஒரு எனர்ஜி வைப் அதிகமா இருக்கும். அப்படி அந்த இடத்துக்கு போயிட்டு, அங்க இறைவனை தரிசித்து, உங்களுக்கு ஒரு ஆற்றல், ஒரு எனர்ஜி, ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் இல்லையா? அந்த எனர்ஜியும், புத்துணர்ச்சியும், ஆற்றலும், சக்தியும் அதைவிட அதிகமாக கிறிஸ்டல் கிறிஸ்டல வச்சுட்டு நீங்க வீட்ல தியானம் பண்ணும்போது கிடைக்கும். அந்த கும்பாபிஷேகத்துல இறந்தபோது அ டாக்டர் அப்போ பேசின வீடியோல ரொம்ப பேரு எதிர்ப்பு சொல்லிருந்தாங்க. கும்பாபிஷேகத்துக்கு போறீங்கன்னா, நீங்க வந்து மதத்துக்கு எதிரானவரா இருக்கீங்க. வரவே கூடாது அப்படிங்கிறீங்க. போகக்கூடாதுன்னு எந்த இடத்துலயுமே டாக்டர் சொல்லியிருக்கவே மாட்டாரு. எங்கேயும் போகாதீங்க, கோயிலுக்கு போங்க அப்படின்னு. அதை விட இங்க இருக்கிறது எனர்ஜி. அப்போ எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் எந்த இடத்துக்கிட்ட நடக்குது? எப்படி நடக்கிறது? அப்படிங்கிறத பத்தி தெளிவான விஷயத்த சொல்லிருப்பாரு. இப்ப அங்க போறதே நீங்க வந்து உங்களுக்கு தேவையானது நடக்கணும். உங்களுக்கு ஆன்ம சக்தி உங்களுக்குள்ள வரணும் அப்படிங்கிறது தானே. அத வந்து நீங்க வீட்டில் இருந்தே பெற முடியும். உங்களுடைய சிந்தனையை மாற்றத்த ஏற்படுத்திக்கங்க அப்படிங்கிற விஷயத்த தான் சொல்லியிருந்தாரு. ஆ அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, டாக்டர் வந்து இதுவரைக்கும் இப்ப 700 வீடியோ கிட்டத்தட்ட நம்ம போட்டிருப்போம். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் YouTubeல 700 வீடியோ கிட்டத்தட்ட போட்டிருக்கோம். 700 வீடியோவும் நான் தான் எடுத்திருக்கேன். 700 வீடியோவும் நான் தான் எடுத்திருக்கேன். அது லைவா இருந்தாலும் சரி, ரெக்கார்டடா இருந்தாலும் சரி. எனக்கு நல்லா தெரியும். அப்போ டாக்டர் வந்து எப்படி ஒரு இத பிரசன்ட் பண்றாரு அப்படின்னா, ஆக்சுவலி எங்க இதுல வந்து சேனல்ல இருக்கும்போது, ஆ ஒரு விஷயம் பேசுறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே வந்து கொஸ்டின் ஆன்ஸர்லாம் குடுத்துருவோம். கொஸ்டின் குடுத்துட்டு, இப்படி பேசலாம் அப்படின்னு ஒரு ரிஹர்சல் பண்ணி தான் போவோம். ஈவன் எந்த ஸ்டேஜ் இப்ப இருந்தாலும் மேக்ஸிமம் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அக்கேஷனலா தான் 1, 2 திடீர்னு பேசுறது. பட் மேக்ஸிமம் ட்ரையல் அண்ட் ஆ ஸ்பீச்சா தான் இருக்கும். பட் என்ன பொறுத்தவரைக்கும் நெறைய இதுல போகும்போது, அவரு ரெக்கார்டர்லயும் சரி, லைவ்லயும் சரி, ஆ அங்கேயே கேட்டுருங்கன்னு தான் சொல்லுவாரு. எந்த இடத்துட்டயுமே முன்னாடியே என்ட்ட கொஸ்டின் குடுங்க. யார் என்ன கேட்கறாங்கன்னு சொன்னதே இல்ல. ஆன் த ஸ்பாட்ல தான் பேசுவாரு. நான் பல தடவ சொல்லிருக்கேன். நீங்க இத பேசிட்டு ஒரு தடவ பார்த்துட்டு இத பெட்டர் பண்ணலாமே அப்டின்னா, அப்ப அவர் பல தடவ சொல்லிருக்காரு. இல்ல, இல்ல நான் யோசிக்கிறேனே தவிர,
நான் ஆன் த ஸ்பாட்ல இருக்கும்பொழுது எல்லா வீடியோவிலும் 700 வீடியோவிலையும் பார்த்தா 700 வீடியோலையுமே லைட் இருக்கும். லைட்டிங் இருக்கும். ஸோ சித்தர்கள் வந்து அப்ப சொன்னாரு. எப்ப நீங்க வந்து லைட்ட வந்து ஏத்துறீங்களோ, விளக்கு ஏத்துறீங்களோ, அந்த டயத்துல வந்து தேவதைகள் வந்துருவாங்க. ஸோ நான் என்ட்ரி ஆகும்போது சித்தர்கள் நல்ல தடவ எத்தன தடவ 2, 3 தடவ கிட்டத்தட்ட ஷூட்டிங் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. ஆ பண்ணிட்டு அப்ப சில விஷயங்கள் சொல்லுவாரு டாக்டர். இப்படி பண்ணுங்க அப்படின்னு. நம்ம தான் தெரியும் மச்சான். அவர் எது பண்ணுன்றாரோ நம்ம பண்றதில்ல. எது பண்ணாதன்றாரோ நம்ம பண்றோம். அந்த மாரி நெறைய நானே பண்ணும்போது, சில டைம்ஸ்ல பார்த்தா ஷூட்டிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரெக்கார்டர்ல வெயிட் பண்ணுவேன். வரமாட்டாரு. அவருக்கு ரொம்ப நேரம் டைமிங் ஆயிடும். சரி நம்ம அடுத்து முடிச்சுட்டு போணுமேன்னு வேணா, ஆ கடைசியில வந்து சொல்லுவாரு, இது மாரி எனக்கு பர்மிஷன் வரல அப்படிங்கிறது. ஈச் அண்ட் எவ்ரி டே டாக்டருங்க வந்து 700 வீடியோ பேசியிருக்காருன்னா, 700 வீடியோவும் என்ட்ரி ஆகும்போது, சித்தர்களோட பர்மிஷன் ஒவ்வொரு டைமிங் பர்மிஷன் வாங்கிட்டு தான் வருவாரு. ஒரு தடவ சொல்லிட்டாங்களே, போயிடுவோம் அப்படின்லாம் இல்ல. நான் தான் சொல்ட்டேன். இது இது நடத்திட்டு போணும்னு சொல்ட்டாங்க இல்லையா? அப்பதான் சொன்னாரு, இந்த வகுப்பு அப்படிங்கிறது, இந்த பூமியினுடைய கடைசி மனிதர் இருக்கின்ற வரை இது எடுத்துட்டு போகப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆ அதான் சொல்றேன். இப்போ டாக்டர்னா, இன்னும் சில பேரு ஒரு மேடம் வந்து கேட்டிருந்தாங்க. இது டாக்டரு. டாக்டருக்கு அப்புறம் யாரு? அ இதுக்கப்புறம் யாரு வருவா? அ அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. அது என்னன்னா, அது அவங்க பேரன், கொள்ளு பேரன். எங்க தலைமுறை தலைமுறைகள்லாம் இந்த மாரி ஒரு கான்டாக்ட் வரணுமே, அது என்ன பண்ணும்? இதுக்கப்புறம் யாரு சார் பண்ணுவாங்க? அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒரு கேள்வி. அத நான் அவங்கள்ட்ட சொன்னேன். இப்ப கரகாட்டக்காரன சொன்னோனே, காரு வச்சிருக்கு சொப்பன சுந்தரி இப்ப யாரு வச்சிருக்காங்கிற மாதிரி தவறான உதாரணமா எடுத்துக்கக்கூடாது. ஒரு காமெடிக்காக சொல்றேன். அந்த மாரி இப்ப டாக்டரு வழிநடத்துகின்ற இந்த டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்ல யார் நடத்துவா? அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அதுக்கு வந்து டாக்டரே வந்து பல தடவ என்ட்ட சொல்லியிருக்கிறாரு. அ அது எப்படி சொன்னாருன்னா, இது டாக்டர் இளங்கோ அப்படிங்கிறவர் ஒருத்தர சித்தர்கள் நியமிச்சிருக்காங்க. இந்த செய்தியை மக்களிடம் கொண்டு செல்லுங்கள். ஆன்மீகத்தில் ஒரு தெளிவு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, என்ன இதில குடுத்துட்டு, நீங்க போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதற்கான பயிற்சி அப்படிங்கிறது 35 ஆண்டுகளுக்கு மேல 36 வருஷம் கிட்டத்தட்ட ஆகுது. ஸோ இந்த அனுபவத்த இதுக்கு முன்னாடி அதான் சொன்னேன் 10 யூடியூப பார்த்துட்டு இன்னொரு யூடியூப் போட்டுட்டு பேசுற சித்தர்கள் மாரியான போலி சித்தர்கள் நெறைய வந்துட்டாங்க. அது சொல்லக்கூடாது அவர்களுடைய விருப்பம். அ இந்த டெக்னாலஜி பயன்படுத்துறாங்க. மக்களுக்கு சொல்லணும்னு நெனைக்கிறது ஒரு விஷயமா இருக்கலாம். பிரபலமாகணும் வேண்டுங்கிற விஷயமா இருக்கலாம். ஆனால் டாக்டர்ங்கிறது அவ்வளோ இருந்தாலும் கூட, அவ்வளோ விஷயங்கள் செய்தாலும் கூட, தன்னை வந்து முன்னிலைப்படுத்தினதும் இல்ல, சொல்லிடணும்னு தெரியல. இது பக்கத்து வீட்ல இருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாது. டாக்டர் இவ்வளோ செய்வாரான்னு. நார்மலா தான் வந்துட்டு போவாங்க. அதனால இப்படி ஒருத்தரான அவரும் தன்னை பற்றி பெருமையா அந்த இடத்துக்கிட்டயும் சொல்றதில்ல. வந்தால் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் குடுப்பார். அப்போ அவரு என்ன சொன்னாருனாக்க, இது சித்தர்கள் வந்து தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த விஷயம். நான் எடுத்துட்டு போணுங்கிறல. அதனால முன்னிலைப்படுத்த வேண்டும். மக்களுக்கு அவங்க வந்து ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்கல, இது புடிக்குதுங்கிறாங்க. அது இவர்களுக்காக சொல்லப்பட்ட இப்ப இருக்கிறோம்னா, இப்ப நூற்றுக்கணக்கானவர்கள் லைவ்ல இருக்கோம். ஆயிரக்கணக்கானவர்கள் YouTubeல பார்க்குறாங்க. இது இவர்களுக்கான செய்தியும் உண்டு. ஆனால் இதை தாண்டி இவர்களுக்காக மட்டுமே இந்த வகுப்பு நடத்தப்படவில்லை. ஏன்னா, இந்த செய்திங்கிறது இன்னும் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு பிறகாவது, அப்ப இது மாரி ஒரு இருக்கு. இப்ப ஆன்மீகம்னா என்ன? இப்ப கோயிலுக்கு போய் தான் கும்பிடணுமா? கடவுள் இப்படி தான் இருப்பாரா? கடவுளை எப்படி வழிபட வேண்டும்? நமக்கான ஒரு விஷயத்தை எப்படி தெளிவுபடுத்திக்கணும்? அப்ப என்ன நடக்குது? பிரபஞ்ச ஆற்றல்ங்கிறது எப்படி இருக்கிறது? மனிதனுக்கு ஒரு சிந்தனை ஒண்ணு திங்க் பண்றான். ஒருத்தர் திங்க் பண்றாங்க. அது நடக்குது. ஏன் நடக்குது? ஏன் நடக்கல? அப்போ நடப்பதற்கும், நடக்காததற்கும் அடிப்படை காரணம் என்ன? ஒரு விஷயம் நம்ம நெனைக்கிறோம். பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நெறைய பணம் சம்பாதிக்கணும். தேவையான அளவு சம்பாதிக்கணும். அப்படின்னு நெனைக்கிறோம். ஆனா முடியல. என்ன வேலைக்கு போறது? எப்படி சம்பாதிக்கிறது? அப்படின்னா, அதை எப்படி நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கான வேலையை எப்படி தேர்வு செய்வீர்கள்? உடம்பு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டேன். ஆனா உடம்பு சரியில்ல. முதல்ல ஏன் உடம்பு சரியில்லாம போகுது? அப்போ என்ன செஞ்சா சரி வரும்? அப்படிங்கிறதும், அதுமாரி குடும்ப உறவுகள் எவ்வளவுதான் உயிர் குடுத்து இருந்தாலும், ஆ நேத்திக்கு கடந்த 2, 3 நாளா ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். இந்த அம்மா அந்த 2 பொண்ணு அவங்களுக்கு. மூத்த பொண்ணுக்கு வந்து 100 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி குடுத்துருக்காங்க. அவங்க ஹெட் மாஸ்டரா இருக்கிறாங்க. அவங்க ஹெட் மாஸ்டர் இருந்து 100 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி குடுத்து 2 குழந்தைகள் இருக்கு. 2 குழந்தைகளையும் பராமரிக்காங்க. குறைந்தபட்சம் ஒரு மாசத்துக்கு 30,000 40,000 கிட்டத்தட்ட ஆ சும்மா ஆ டிப்ஸ் மாரியே அவங்க வீட்டுக்கு குடுக்குறாங்க. ஆனால் இதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க பொண்ணு என்னன்னா, அந்த அம்மா வந்து "உனக்கெல்லாம் அறிவு இருக்குதா?" அப்படின்னு நெறைய வார்த்தை பேசுறாங்க. அப்படிலாம் திட்டும்போது அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. நான் சரி பரவால்ல விட்டுரும்மா அப்படின்னா கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. அழுதுட்டு என் பொண்ணு எப்படியாவது என்ட்ட பேசணும்னு தான் சொல்றாங்க. என் பொண்ணுக்கு நான் குடுக்கணும். நல்லா கேளுங்க. என் பொண்ணுக்கு குடுக்கணும். பொண்ணு வரணும். அவங்க பேர குழந்தைகள நானே பார்த்துக்கணும். அவங்க என்ன வேணுமோ நானே செய்யணும்னு இவங்க வாலண்டரியா போயிட்டு இருக்காங்க.
ஆனால் அதை அந்த மகள் புரிந்து கொள்ளவில்லை. இன்னும் ரொம்ப மோசமான வார்த்தைகள் இருக்கு. "நீ வராத, ஃபோன் பண்ணாத, எதுக்கு உன்ன ஃபோன் பண்ண சொல்ற?" இந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்கு. டெய்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இது அவங்க கேட்டு, சரி நான் அது முதல்ல விட்டுமா, ட்ராப் பண்ணுமா அந்த பொண்ணு இல்லைன்னு வச்சுக்குமா அப்படின்னா, அவங்க இல்ல இல்ல எப்படியாவது சொல்லிட்டு என் பொண்ணு திரும்பவும் என்கிட்ட பேசணுங்கிறாங்க. இந்த அன்பு இருக்கு இல்லையா? அன்பை புரிந்து கொள்ளாததும், சரியாக புரிந்து கொள்ளாததும், தவறாக புரிந்து கொள்ளுதலும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இது ஏன் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும், அதே நேரத்தில் இன்னொன்னா, உன்னை புரிந்து கொண்டவர்களுக்கு உன்னை புரிந்து கொண்டவர்களுக்கு புரிய வைப்பதற்கு 1000 விளக்கங்கள் தேவையில்லை. புரியாதவர்களுக்கு தான் 1000 விளக்கங்கள் தேவை. புரிந்து கொண்டவர்களுக்கு ஒரே ஒரு புன்னகை போதுமானது. உன்னை புரியாதவர்களுக்கு ஆயிரக்கணக்கான விளக்கங்கள் சொல்லி புரிய வைப்பதை விடவும், புரிந்தவர்களுக்கு ஒரே ஒரு புன்னகை என்பது போதுமானது. அப்போ ஒரு சின்ன ஸ்மைலிங் போதும். தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு வீட்ல நம்ம இருக்கிறோம். ஆ 5 வருஷம், 10 வருஷம் கிட்டத்தட்ட இருந்துகிட்டு இருக்கிறோம்னா, எல்லாத்துக்கும் சொல்லி சொல்லி தான் வளரணும் அப்படிங்கிறது இல்ல. ஜஸ்ட் அவங்க பார்த்தாலே புரிஞ்சுக்கணும். அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது. அப்போ ஒருவருவருக்குள்ள குடும்ப உறவுகள் அந்த புரிதல் இல்லாமல் இருப்பதற்கும், புரிதல் வருவதற்குமான அடிப்படை காரணம். இப்படி நெறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாவற்றையும் மக்களுக்கு வாழ்க்கை என்ற அடிப்படை தத்துவம் என்ன? எப்படி வாழ வேண்டும்? அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படிங்கிறதுக்காக அனுப்பி என்ன வச்சிருக்காங்க. இதுக்கு தான் என்னுடைய பிறப்பு. என்னுடைய பிறப்பு என்பது இதுக்காக தான். ஸோ என்னுடைய இது என்னை சார்ந்தும் எனது குடும்பத்தை சார்ந்தவர்கள் இல்ல. ஏற்கனவே அந்த அம்மணி சொன்ன மாதிரி, இது டாக்டர் இளங்கோவன் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது அவரு என்ன அது சொன்னாருன்னா, இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னா, இது வந்து இந்த வகுப்பு அப்படிங்கிறது நிச்சயம் இறைவனுடைய விருப்பப்படி சித்தர்கள் வந்து சொல்லி நடத்தப்படுகிறது இது. வழிநடத்தி செல்லப்படுது. இதுல வந்து ஹி இஸ் எ மென்டார். அவர் வந்து இதை எடுத்து செல்லக்கூடிய முதன்மை அ குருவாக இருக்கிறார். டாக்டர் இளங்கோ அவர்கள் முதன்மை குரு. இதுதான் அவர் மூலமாக நடத்தப்படுது. அவரு என்ன சொல்றாருன்னா, திடீர்னு நாளைக்கே கூட சித்தர்கள் சொன்னா, "நீங்க இந்த வேண்டாம். நீங்க வேற வேலைக்கு பார்த்துருங்க. இதுன்னு வேற ஒருத்தர கூட போடலாம். இது என்னுடையது இல்ல." இதை இப்போதைக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் மாரி, பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் மாரி, பிரசிடென்ட் போஸ்டிங் மாரி இது இந்த இடம்ங்கிறது. இப்ப இந்த இடத்துல நான் இருக்கேன். நாளைக்கு யார் வேணாலும் வரலாம். அது எதுல குறிப்பா அவரு சொல்றது, இது வந்து என்னுடைய சொந்தம், என்னுடைய டாக்டர் இளங்கோ ஆஷிஷ் பேர் இருக்குது. ஏன்னா இந்த பேரு அப்படிங்கிறது கூட அவர் சொன்னாரு, நான் பெரும்பாலும் என்னுடைய பேரை நான் முன்னிலைப்படுத்துறதே கிடையாது. இது நான் என்ன பேர் வைக்கலாம், நாங்க தான் இப்ப இந்த பேர் வைக்கும்போது டிஸ்கஸ் பண்ணும்போது நெறைய இது இருந்தது. அப்போ வரும்போது, சரி நான் ஏற்கனவே சொன்னேன் டாக்டர் இளங்கோ அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்னா, இப்போ உள்ள இந்த இந்திய மருத்துவ முறைகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து மருத்துவத்தையும் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் நான் திரும்ப கேட்டேன். மருத்துவம்னா ஹாஸ்பிட்டலுங்கிறது மருத்துவம் மட்டும் தானே சொல்லணும். அப்ப நம்ம ஃபினான்ஷியல் பத்தியும் பேசுறோம். ஆ ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ப பத்தி பேசுறோமே. அப்ப எப்படி இந்த ஹாஸ்பிட்டல்ங்கிறது கரெக்ட்டா வரும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்புறம் திரும்பவும் மெடிடேஷன்ல இருந்துட்டு தான் சார் கேட்டாங்க. அப்ப மருத்துவம் மனை அப்படிங்கிறது, அ மருத்துவம் என்பது இந்த இடத்திலே உடலுக்கு மட்டுமல்ல, மனதுக்கும், ஆன்மாவிற்கும் மருத்துவம் பார்க்கக்கூடிய இடமாக இருக்கிறது. அப்படிங்கிறதுக்காக மருத்துவம் என்பது இந்த ஹாஸ்பிட்டல்ங்கிறது சரியான வார்த்தை தான் அப்படின்னு சித்தர்கள் சொன்ன பிறகு டாக்டர் சொன்னாங்க. திரும்ப இந்த டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது. அப்போ இங்க நடக்கின்ற ஒவ்வொரு செய்தியும், சொல்கின்ற கருத்தியலும் அப்படிங்கிறது 100க்கு 100% முழுமையாக இறைவனுடைய விருப்பத்தையும் சித்தர்கள் மூலமாக டாக்டர் இளங்கோ அவர்கள் நமக்கு இந்த இடத்திலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். சீஃப் டாக்டர் வந்துட்டாங்க. நிகழ்ச்சி வகுப்பு தொடரும்.
அனைவருக்கும் வணக்கம். அதாவது அமாவாசை என்னைக்கு வருது, வாஸ்து என்னைக்கு வருதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது நம்ம ஒரு மாசமும் கண்டிப்பா சொல்லுவோம். நீங்க எந்த நாள்ல அமாவாசை வருது, என்ன டைம்ல வருது, வாஸ்து தினமும் ஒவ்வொரு மந்த் வரும். வருடங்கள்ல 2 மாதங்கள் மட்டும் வராது, மித்த 10 மாதங்கள் வரும். ஸோ என்னென்ன நாள்ல வரும்னு சொல்லி கரெக்டாக நம்ம சொல்லுவோம். இப்போ ஆகஸ்ட் 22 வரப்போகிற ஆகஸ்ட் 22 அன்னைக்கு அமாவாசை வருது. தென் வாஸ்து தினமும் அன்னைக்கு வருது. அந்த 2 ஹவர்ஸ் லைட் ஏற்றணும்னு சொன்னாங்களா, வீடெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சிருக்கணும். அந்த 2 ஹவர்ஸ் லைட் ஏற்றணும்னு சொல்லி போட்டணும் இல்லையா, அதனால் நாளைக்கு சொல்கிறேன். பட் ஆகஸ்ட் 22 ஆவணி மாதம் 6ஆம் தேதி அது வருது. நாளைக்கு அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம அதை பற்றி பேசுவோம், சொல்லுவோம். தென் ஆவணி மாதம் 8ஆம் தேதி ஆகஸ்ட் 24 அன்னைக்கு சந்திர தரிசனம் வருது. சந்திர தரிசனம் போது அந்த நிலாவை பார்க்கணும் ஈவினிங். இந்த மாதம் கொஞ்சம் இளம்பறையாக்குனால அந்த அளவுக்கு தெரியுமான்னு டவுட்டு தான். பட் சில ஏரியாவில் தெரியும், சில ஏரியாவில் தெரியாது. சில ஏரியாவில் கொஞ்சம் தெரியும், சில ஏரியாவில் தெரியாது. பட் தெரிஞ்சவங்க பார்க்கலாம், லக்கி தான். அப்போ சந்திர தரிசனத்தை பார்த்து அன்னைக்கு சந்திரன்கிட்ட என்ன ப்ரே பண்ணணும், சந்திரன்கிட்ட என்ன ப்ரே பண்ணணும்னு நம்ம அன்னைக்கு சொல்லுவோம். தென் அதே அன்னைக்கு ஆவணி முழக்கம்னு ஒன்று வருது. ஆவணி முழக்கம்னா என்ன அப்படின்னா, பங்காளிங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, நாம் நிறைய டைம் சொல்லியிருக்கோம். ஒரு விஷயம் நம்ம குடும்பத்தில் நடக்குது, அதாவது ஆக்சிடென்ட் நடக்குது, சூசைட் நடக்குது, இல்லை வேறு ஏதாவது விரும்பத்தகாத பிரச்சனைகள் நடக்குது, இல்லை நோய்களே பாரம்பரியமாக வருது அப்படின்னும் பொழுது நம்ம குடும்பம் மட்டும் இல்லை, அந்த பங்காளிகள்னு வருவாங்க. நம்ம கூட பிறந்தவங்க, ஆண் அப்படின்னா அவர் கூட பிறந்தவங்க, அதை பங்காளிகள்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ் ட்ரெடிஷனில் பங்காளிகள்னு சொல்லுவாங்க. அந்த கஷ்டம், அந்த நன்மையும் சரி தீமையும் சரி, நம்ம கஷ்டத்தை பற்றி பேசுகிறோம், பட் நன்மைகளும் கூட, நன்மைகளும் சரி கெடுதல்களும் சரி, எல்லாமே அந்த பங்காளிங்க, அந்த ஃபேமிலிக்கு எல்லாருமே இருக்கும். ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறக்கிற 4 பேர் இருக்காங்க, இல்லை 3 பேர் இருக்காங்கன்னா அந்த 3 பேர் குடும்பத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும், எல்லாருக்குமே அப்ளிகபிள் ஆகும். அன்னைக்கு அந்த பங்காளிங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது நம்ம அன்னைக்கு நாளைக்கு சொல்லுவோம். நாளைக்கு 24 தான். அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே நான் சொல்கிறேன், ஒரு நாள் முன்னாடியே சொல்கிறேன். அந்த ஆவணி முழக்கம்ன்றது என்னென்னா, நம்ம தமிழர் பண்பாட்டின்படி அந்த பங்காளிகள் தான் சேர்ந்து செய்ய வேண்டியது. பங்காளிகள் தான் ஒன்றா இருக்கிற கல்ச்சர் போய் போச்சு. இப்போ கூட்டு குடும்பம் கலாச்சாரமே சிதைந்து போச்சு. வெஸ்டர்ன் கல்ச்சர் உள்ளே வர வர எல்லாம் போச்சு. அதனால் பங்காளிகள் ஒன்றா சேர்ந்து பண்ணால் பரவாயில்ல, ஒன்று சேர்ந்து பண்ணனா தனித்தனியாகவும் பண்ணலாம். அவங்கவுங்க எங்கெங்கே இருக்காங்களோ அவங்கவுங்க பண்ணலாம். எந்த மாதிரி வழிபாடு, நோ நீட் டு கோ எனிவேர், நம்ம சொல்கிறதெல்லாம் நோ நீட் டு கோ எனிவேர். அங்கே போகணும், இங்கே போகணும், அங்கே போகணும்லாம் கிடையாது. உட்காந்துட்டு கடவுளை வர வைக்க முடியும். அந்த டெக்னிக்காக நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். நீங்கள் கடவுளை தேடி போக வேண்டாம், கடவுள் உங்கள் தேடி வர வைக்கணும். கர்ம எனர்ஜியினுடைய மெயின் மோட்டோஸில் அதுவும் ஒன்று. கடவுளை தேங்க நீங்கள் எங்கேயும் போகாதீங்க, கடவுளை உங்ககிட்ட வர வைங்க. வரதுக்கு அவர் ரெடியாக இருக்கார், நீங்கள் தான் கூப்பிட மாட்டீங்க. சும்மா போயிட்டு கால் பார்த்து வரைஞ்சி வச்சுட்டு அன்னைக்கு கோகுலாஷ்டமிக்கு கண்ணா வா வான்னு கூப்பிடுறது இல்லை, உண்மையிலே கூப்பிடணும். அன்னைக்கு டிசைன் போட்டு கூப்பிட்டு, கண்ணன் எங்கேயோ இருக்கான், என்னுடைய சாமி என்ன ரூம், அது சாமி ரூமா, வழிபாட்டு அறையா, அந்த அறை, அந்த வழிபாட்டு அறை வரைக்கும் ஹாஸ்பிட்டலேருந்து காரடை போட்டு கரெக்டாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு விட்டுருவோம். அப்படி என்ன, கண்ணனை வரவேற்கிறேன், நான் கண்ணனை வான்னு சொல்கிறோம், அவ்வளோதான். அன்றைக்கி ஒரு நாள் கூப்பிட்டு அதோட மற்ற 364 விட்டுருணும், 4 நாள் விட்டுருவோம். கண்ணனை எல்லா நாளும் கூப்பிடணும். பட் கண்ணனை நம்ம கூப்பிட தேவையில்லை. நம்ம சில ப்ராக்டிஸில், நம்ம ரெகுலர் லைஃப்பில் நம்ம சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக கடவுள் வருவார், அல்லாஹ் வருவார், இயேசு வருவார், மாதா வருவாங்க, எல்லாமே வருவாங்க. அந்த வர டெக்னிக் எப்படின்னா நம்ம சொல்லிக் கொடுப்போம். டே டு டே லைஃப்பில் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன்லேயும் அந்த விஷயம் இருக்குது. அதுக்கு தான் கர்மா எனர்ஜி ஹீலிங் சொல்லுது. எல்லா மதங்களும் சொல்லுது, சாமி கும்பிடு, அல்லாவை கும்பிடு, இயேசுவை கும்பிடு, நெருப்பை கும்பிடு, நீரை கும்பிடு, எல்லாம் ஒரு மதம் ஒன்றுன்னு சொல்லுது. கும்பிட்டு இது வரைக்கும் என்ன சாதிச்சா மக்கள் வெளியே வந்திருக்காங்கன்னு பார்த்தா, அன்னைக்கும் கஷ்டம், இன்னைக்கும் கஷ்டம், எப்பயும் கஷ்டம். இன்னைக்கும் இயேசு கும்பிட்டு தான் பாம்பு போட்டுக்கிறான் ஒருத்தன் மேலே ஒருத்தன். இயேசு தான் இவனும் கும்பிட்றான், இயேசு தான் அவனும் கும்பிட்றான். என்ன பிரயோஜனம்? அல்லாவை தான் இவங்களும் கும்பிட்றான், அல்லாவை தான் அவனும், இவனும் பாம்பு போடுறான், அவனும் பாம்பு போடுறான். என்ன பிரயோஜனம்? நம்ம சேர சோழ பாணி கூட எடுத்துங்க, ஒத்துமையாக வந்தாங்க, சண்டை பிடிச்சினாங்க. சேர மேலே சோழன் படையெடுத்தான், அவன் மேலே இவன் படையெடுத்தான், பாண்டி மேலே சேர படையெடுத்தான். சேர சோழ பாண்டிகள் ஒத்துமையாக இருந்தாங்க. படை ஹிஸ்ட்ரி பாருங்க, இவங்க தான் சண்டை பிடிச்சி தான் இருந்தாங்க. சேர சோழ பாண்டியர்களும் கூட ஒத்துமையாக இருந்தாங்கடான்னு பாருங்க, படை ஹிஸ்ட்ரி எடுத்து படிச்சு பாருங்க. சண்டை தான் பிடிச்சிக்கிட்டாங்க.
என்ன பிரயோஜனம்? தெரியல, எப்படி வாடுறதுன்னு தெரியல. எல்லாருக்கும் சொல்றோம். நம்ம நாட்டு வரலாறு எடுத்து பார்த்தாலும் கேவலமா தான் இருக்குது. இவங்க தான் ஒத்துமையா இல்லை. இவங்க சேர சோழ பண்ணிக்கிட்டும் ஒத்துமையா இல்லை, சண்டை பிடிக்கலாம் இருந்துடுறான். அப்ப என்ன இது வரைக்கும் என்ன ஒரு எவல்யூஷன் கண்டோம்? என்ன எவல்யூஷன் கண்டோம்? அன்னைக்கு வந்து ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் அன்னைக்கு ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிறான். அன்னைக்கு ராவா அப்படியே அடிச்சு பிடிச்சி சாப்பிட்டான், இன்னைக்கு வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்றான். ஓகே, அன்னைக்கு எந்த எக்யூப்மெண்ட்ஸ்கள் இன்னைக்கு மொபைல் ஃபோனும் கைமாவே உட்காந்துருக்கான். எல்லாமே டெவலப் ஆகி வந்துட்டே இருக்கிறோம். டெவலப் ஆகி வந்துருக்கோம். நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம டெவலப் ஆகிட்டு இருக்கோம். ஆனால் என்ன டெவலப் ஆகணுமோ அதில் டெவலப் ஆகலை. மனுஷன் அடிக்கிறதுக்கு பாம் கண்டுபிடிக்கிறோம். மனுஷன் கொல்றதுக்கு அட்டாமிக் பாம்பு மற்ற இராணுவ தளவாடங்கள் பண்ணலாம். ஒரு நாடும் இராணுவ தளவாடத்துக்காக எவ்வளோ பணம் செலவு பண்ணுது? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஒரு நாடும் பட்ஜெட் போடுது. அந்த பட்ஜெட்டில் இத்தனை கோடி அத்தனை கோடி இத்தனை கோடி அப்படின்னு சொல்லிட்டு இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்யறதுக்கு பட்ஜெட் போடுறாங்க. இந்தியாவும் போடுது, பாகிஸ்தானும் போடுது, அமெரிக்காவும் போடுது, ரஷ்யாவும் போடுது, எல்லா கண்ட்ரியும் போடுது. எதுக்காக போடுறோம்? நம்மள மாதிரி இன்னொரு மனிதனை அடிக்கிறதுக்காக போடுறோம். இது பெருமையா? இது வந்து பகுத்தறிவின் உச்சகட்டமா? இது யாரை அடிக்கிறோம்? நம்ம மனுஷன் நாமளே அடிச்சுக்கிறதுக்கு நாம வந்து உயர்வா நினைச்சுக்கிறோம். அப்ப இதுல வேற பெருமை வேற. கவர்மெண்ட் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு இராணுவ தளவாடங்களுக்கு மத்திய அரசு கூடுதலாக நிதி ஒதுக்கியது. சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு 18,000 கோடி கூடுதலாக இராணுவ தளவாடங்களுக்கு அரசு செலவு செய்கிறது. இது பெருமை நாம் நினைச்சுக்கிறோம். பெருமை இல்லை, சிறுமை. கொஞ்சம் பொறுமையா திங்க் பண்ணி பார்க்கணும் நம்ம எங்க தப்பு பண்றோம்ட்டு. இராணுவ தளவாடங்கள் எதுக்கு தயார் பண்றோம்? பாகிஸ்தான்காரனை அடிக்கிறதுக்கு. அவன் எதுக்கு தயார் பண்றான் இராணுவ தளவாடங்களை? அவன் பசி பட்டி இருந்தாலும் பரவாயில்ல, நாட்டில் எவ்வளவு வருமானம் இருந்தாலும் பரவாயில்ல, இந்தியாவை காப்பாற்றிட்டா நான் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தளவாடங்களை வாங்குறான். அப்ப இதுல யாரு பிழைக்கிற? 2 பேருக்கும் விற்கிற அமெரிக்கா பிழைக்குது. இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அமெரிக்கா இந்தியாவுக்கும் இராணுவ தளவாடங்களை விற்கிது, பணம் பண்ணுது. அமெரிக்கா பாகிஸ்தானுக்கும் இராணுவ தளவாடங்கள் கொடுக்குது, அமெரிக்கா பிழைக்குது. இவங்க 2 பேரும் வாங்கி வச்சுன்னு சண்டை பிடிக்கிறதுக்கு ரெடியாக்குறாங்க. இவனை நானும் வச்சுக்கிறேன், நீ வச்சுக்கிறேன்னுவா. யாரு முட்டாள்? நம்ம தான் முட்டாள். இதையே அவங்களுடைய பாசிட்டிவான அவங்க நாட்டு மக்கள் வறுமை போறதுக்கு, செழுமை போறதுக்கு எவ்வளவோ பண்ணலாம், எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஆனா நெகட்டிவா செலவு பண்றாங்க. அது அப்படிதான் போகும். அது வேற சமாச்சாரம், நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி நெகட்டிவ் எல்லாம் போகாம பாசிட்டிவான நம்ம வாழ்க்கையில நாம ஏன் கஷ்டப்பட்டு இருக்கோம், என்ன துன்பப்பட்டிருக்கோம், ஏன் துன்பப்பட்டிருக்கோம், ஏன் அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் நமக்கு கஷ்டம் போகலை, அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் கஷ்டம் போகலை. அன்னைக்கும் பஞ்சபாண்டவர்கள் வந்து பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் லேண்ட் விஷயமா, ப்ராப்பர்ட்டி விஷயமா தான் சண்டை வந்தது. ஒரு நாட்டை கொடுன்னு கேட்குறாங்க, கொடுக்கல. ஒரு ஊரை கொடுன்னு கேட்குறாங்க, கொடுக்கல. ஒரு 5 வீட்டை கொடுன்னு கேட்குறாங்க, கொடுக்கல. எதுவுமே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் சண்டை வருது. இன்னைக்கும் அதே நடக்குது. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் நடந்துருக்கு, இன்னைக்கும் நடக்குது. அப்போ அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன வித்தியாசம்? ஒண்ணுமே இல்லை. மண் பொன் பெண் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அன்னைக்கும் இருந்தது, இன்னைக்கும் இருக்குது. அப்ப இடம் மாறி இருக்கணுமான்னு பார்த்தா மாறல. மாறணும். அதுக்காகத்தான் என்ன மாறணும்ன்ற விஷயங்களை எல்லா மதங்களுமே சொல்றாங்க. ஆனா யாரும் டீப்பா இறங்கி, யாரும் டவுன் ட்ரெண்டா இறங்கி புரியுற மாதிரி சொல்லலை. இப்ப இந்த காலகட்டத்தில் இறைவன் வந்து நீ போய் சொல்லுப்பான்னு சொல்லி அமைச்சிடும், நாம் வந்து சொல்றோம். ஸோ மாற்றம் அப்படின்றது வந்து வேற எங்கேயோ கிடையாது. மாற்றம் தனி மனிதன்கிட்ட இருந்து வரணும், தனி ஒரு மனிதன்கிட்ட இருந்து வரணும். நேற்று 100வது நாள் சகோதரி அனுஷா கோப்புன்றவங்க ஏதோ கேள்வி கேட்டிருக்காங்க. சகோதரி வனிதா அப்படின்றவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க, ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. 100வது நாள் அன்னைக்கு 2 பேருக்கும் ஒரு கருத்து பரிமாற்றங்கள். அதில் வந்து சகோதரி வனிதா வந்து இந்த மாதிரிலாம் நம்மளுடைய மன்றத்தினுடைய டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி சில்லி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க வேண்டாம், முட்டாள்தனமான கேள்விலாம் கேட்க வேண்டாம், ஒரு ஆர்ஷான வேர்டு போட்டிருந்தாங்க. தெரியாமல் போட்டிருக்காங்க. அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. அவங்க ஒரு ஆங்கிளில் சொல்லியிருக்காங்க, தப்பு இல்லை. ஆனால் வந்து அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எல்லாருக்கிட்டையும். அப்படி போட்டிருக்கக்கூடாது, அந்த வேர்டு அவங்க போட்டக்கூடாது, அவ்வளோ ஆர்ஷான வேர்டு போடக்கூடாது. யாரும் முட்டாள்தனமாக கேள்விகள் கேட்கல. இந்த இடத்துல வந்து கேள்விகள் கேட்குறது வந்து இறைவன் தான் கேட்குறாரு. இறைவன் அவங்க மைண்டில் உட்காந்து இப்படி கேளுன்னு கேட்க வைக்கிறார். இறைவன் அவங்க மைண்டில் உட்காந்து இப்படி ஒரு கேள்வி கேளுன்னு கேட்க வைக்கிறார். அது இளங்கோ பதில் சொல்லட்டும்.
அப்படின்னு சொல்லி சொல்ல வைக்கிறார். ஸோ அந்த கேள்வி கேட்கறது கூட அவங்க அனுஷ்யா கோபு கேட்குறாங்கன்னு இல்லை, இறைவன் கேட்க வைக்கிறார், அந்த அம்மா கேட்குறாங்க, அவ்வளோதான். அது நம்ம கேட்கும்போது டென்ஷனாக எமோஷனாக ஆகிற மாதிரி சில பேருக்கு இருந்தாலும் அப்படி இல்லை, அதை நம்ம எடுத்துக்க கூடாது. டைம் வேஸ்ட்டுன்றது வந்து பெரும்பாலுமே நிறைய அன்வான்ட் கொஸ்டின்ஸோ அவங்க சொல்கிற மாதிரி முட்டாள்தனமான கேள்வியோ ஏதாவது கேட்டால் அதை நானே ஆன்சர் பண்ண மாட்டேன், அதை நானே ஸ்கிப் பண்ணிடுவேன். ரீசெண்டாக வந்து ஒரு 2-3 months பேக் கூட ஒரு நம்ம குரூப்பில் இருக்கிற ஒரு மெம்பர், அவருடைய குரு சித்தர்னு சொல்லி பேர் ஏதோ சொல்லி அவர் சில விஷயங்களை போட்டிருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கடவுள் இல்லை, விதியெல்லாம் ஒன்றும் கிடையாது, கடவுள் கிடையாது, விதியெல்லாம் ஒன்றும் கிடையாதுலாம் சும்மா அந்த மாதிரி ஏதோ நிறைய 2 hours 3 hours ஏதோ பேசினாரு போட்டான்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஜஸ்ட் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன், அவ்வளோதான். அதுக்கு நம்ம உலகம் சொல்கிற டைம் இல்லை. ஏன்னா அது முழுக்க முழுக்க தவறான கருத்து, அது என்டையரே டிஃப்ரெண்ட்டான விஷயம், அது தப்பான கருத்து. அதை நான் வந்து சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, அதை கமெண்ட் சொல்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. அது நமக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா அதை போட்டவர் வந்து ஒரு சகோதரர், அவருடைய குரு அப்படின்னு சொல்லி அது போடுறாரு. அவர் சொல்கிறாரு, அதை நாம் வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது, அது நமக்கு ரைட்டும் கிடையாது. ஏதோ ஒரு காரணத்தால் அவர் சொல்கிறாரு, அவர் தன்னை சித்தர்னு சொல்லிக்கிறாரு. ஆனால் அவர் அப்படி ஒரு கருத்தை போட்டிருக்காரு, அது தப்பு தான், 100% தப்பு தான். அது கூட நான் அப்போ தப்புன்னு சொல்லலை, நான் எதுவுமே சொல்லலை, அப்படியே ஜஸ்ட் அப்படி சைலண்ட்டாக அதை பாஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் அதுக்கு எதுவும் ரெஸ்பான்ஸ் எல்லாம் கொடுக்கல, அதுக்கு நான் ஆன்சரும் பண்ணலை. அது சொன்னாங்க, இல்லை அது வேண்டாம், நம்ம டைம் எனர்ஜி எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி அவர் சொன்னதுக்கு ஆன்சர் பண்ணோம்னா அது கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 hours ஆகும். அவ்வளோ 4 to 5 hours ஸ்பெண்ட் பண்ணி அதை வந்து ப்ரூவ் பண்ணி அவர் சொன்ன தப்புன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய வேலை வேண்டாம், இருந்துட்டோம், அதை ஃபாலோ பண்ணிட்டு விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஆன்சர் பண்ணல. அது இப்போ ஏன் அது சம்மந்தம் வந்ததுனால அதுக்கு நம்ம அதை பற்றி இப்போ நம்ம பேசணும், இல்லைன்னா அதை பற்றி கூட நான் பேச மாட்டேன். அப்போ அந்த மாதிரி தவறான ஒரு விஷயங்கள் வர்றது, அது முரண்பாடான விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அதை நானே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், அதை ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடுவேன். லைக் அந்த விஷயம் மாதிரி தப்பு, விதின்றது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். விதியெல்லாம் ஒன்று கிடையாது, மனுஷன் தான் பண்ணுற விதினாரு. அது முழுக்க 100% தப்பு. அதை தன்னை சித்தர்னு சொல்லிக்கிட்டு அவர் சொல்கிறார். ஸோ அப்போ அதை வந்து ஏதாவது ஒன்று சொன்னேன்னா அது சம்மந்தப்பட்ட அந்த குரூப்பில் இருக்கிற சகோதரரை நான் இன்சல்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா அவரை குருன்னு நினச்சிட்டு இருக்காரு. ஓகே, கலிகாலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மக்கள் வந்து ஹையர் லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி லெவலில் இருக்கிற மக்கள் வந்து போலியான குருமார்களிடமும் போலியான சித்தர்களிடமும் போலியான ஆன்மீகவாதிகளிடமும் போய் மக்கள் வந்து சில விஷயங்களை படிப்பீங்களை கற்றுக்கொள்வார்கள். யார்கிட்ட போவாங்க? போலியான சாமியார்கள்கிட்ட, போலியான ஆன்மீகவாதிகள் கிட்ட. சித்தர்கள் என்று தங்களை போலியாக சொல்லிக் கொண்டிருக்க ஊரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களே, சித்தர்கள் என்று தங்களை சொல்லிக்கொண்டு போலியாக ஊரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களிடமும் போய் இப்படியெல்லாம் சில பாடங்களை கற்றுக்கொண்டு வருவார்கள் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்கன்னா, உண்மையான சித்தர்கள் சொல்றாங்க. புரியுதுங்களா? உண்மையான சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, போலியான சித்தர்கள் என்று தங்களை தாங்கள் சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற மக்களிடமும், தாங்கள் உண்மையான ஆன்மீகவாதி என்று சொல்லுகின்ற மக்களிடமும், ஆனா போலி ஆன்மீகவாதிகளிடம், தாங்கள் உண்மையான சாமிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற போலி சாமிகளிடமும் இந்த மாதிரி போலியான பீப்புள் கிட்ட போய் ஏமாறுவாங்க. அப்படி ஏமாந்து சில பாடங்களை கற்றுக்கொண்டு அப்புறம் வந்து உண்மையான சாமியார் யாரு, உண்மையான ஆன்மீகவாதி யாரு, உண்மையான சித்தர்கள் யாரு அப்படின்னு சொல்லி அப்புறம் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. நாம அந்த உண்மையான சித்தர்கள் சொல்றதை பற்றி பேசுறோம். அதனால அந்த சகோதரி கேட்டது வந்து தப்பா எடுத்துக்க வேண்டாம், சகோதரி வனிதாவும் கோச்சிக்க வேண்டாம். தவறான விஷயம்னா அதை நாமளே கண்டுக்க மாட்டோம், டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். எல்லாரை விட நானும் இந்த டைம் கான்சியஸ் ரொம்ப அதிகம் உள்ளார். ஒரு செகண்ட் கூட தேவையில்லாமல் அனாவசியமான வார்த்தைகள் எதுவும் பேச மாட்டேன். அனாவசியமான கேள்விக்கு நான் பதிலும் சொல்ல மாட்டேன். இது அனாவசியமான கேள்வினா அதை ஸ்கிப் பண்ணிடுவேன். அது குரூப்பில் போடுறாங்க, ரைட் ஓகே, அது அவங்களுடைய விருப்பம், அது நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ரைட் ஓகே அப்படியா அப்படின்ட்டு அடுத்தது வந்துடுவேன், அடுத்தது அப்படியே வந்துடுவேன், அவ்வளோதான். அதனால் அவங்க கேட்ட கேள்விக்காக நீங்கள் கோச்சிக்க வேண்டாம், அதை எடுங்க சார். நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாவே இன்னும் ஒரு 1-2 years ஓடும், அவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது. பட்டு ஒரு 2-3 நாள் அதை முடிச்சுட்டு கொஞ்சம் அந்த மன்னி பறிக்கைக்கு மேட்டரை முடிச்சுட்டு கொஞ்சம் டைலி ப்ரோட்டோக்கால் கொடுத்துட்டு அப்புறம் திருப்பி கொஸ்டினுக்கு வருவோம், அதை பண்ணிவிடுவோம். பட் இந்த கேள்விக்கு மட்டும் எனக்கு ஆன்சர் பண்ணிவிடுவோம் முதல்ல. As you don't have next birth, but you said you did not reach the stage of Siddhar. How come without birth you can be a Siddhar? Siddhar do have birth, right sir?
ஜஸ்ட் டு கெயின் நாலேஜ் ஐ எம் ஆஸ்கிங், ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக். ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் ஆலாம் ஒன்றும் தேவையில்லை. அது ஒன்றும் உங்களை கேட்க வைக்கிறது கடவுள் தான். அவர் தான் கேட்குறாரு, இளங்க ஆன்சர் பண்ணுறோன்னு இது கேட்க வைக்கிறாரு, நீங்கள் கேட்குறீங்க, அவ்வளோதான். அவருடைய கைப்பாவையை நீங்கள், அவ்வளோதான். ஒன் டவுட் ஐயா, டோன்ட் மிஸ்டேக் மீ. As you don't have next birth, but you said you did not reach the stage of Siddhar. How come without birth you can be Siddhar? Siddhar to have birth right, sir. Just to gain the knowledge, I am asking, sir. Please don't mistake. Okay. பொதுவாக சித்தர்கள்னா என்னன்னு தெரியல. இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாருமே சித்தர்கள்னா என்ன, யாரு, சித்தர்களுக்கும் நமக்கு பொதுவாகவே நாம யாரு கடவுள் யாருன்னே தெரியல நிறைய பேருக்கு. நாம யாரு, கடவுள் யாரு, நமக்கும் கடவுளுக்கு என்ன சம்பந்தம், கடவுளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம், நாம ஏன் கடவுளை கும்பிடணும்? எந்த மதமும் சரியா சொல்லிக் கொடுக்கும். கர்ம எனர்ஜிகளுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கும். கர்ம எனர்ஜிகளுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கும். இது தவிர வேற யாருன்னு சொல்ல மாட்டேன். மற்ற எல்லா இடத்துலையும் சொல்லாத விஷயங்கள் தான் இங்கே சொல்கிறோம். எப்படி காலையில் எழுறதுல இருந்து நைட்டு எப்படி படுக்கிற வரைக்கும் என்னென்னலாம் பண்ணும், எப்படி செய்யணுன்றது வந்து யாருமே சொல்லலை. கர்ம எனர்ஜிகளுக்கு மட்டும்தான் சொல்லுவோம். நீங்கள் இப்போ எல்லாமே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் இருக்கீங்க. பிஹெச்டி வரைக்கும் இது இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து பிஹெச்டி வரைக்கும். இப்போ நம்ம எல்லாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கோம், இன்னும் பிஹெச்டி வரைக்கும் நம்ம போகணும். சித்தர்கள் அப்படின்னா என்னன்னா இறைவனுடைய சித்தத்தை அறிந்தவர்கள். ஒருத்தர் ஒரு டெஃபினேஷன் போடுவாங்க. சித்தர்கள்னா அப்படி, சித்தர்னா இப்படி, சித்தர்னா அப்படி அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. பட் கரெக்ட் டெஃபினேஷன் என்னன்னா இறைவனுடைய சித்தத்தை அறிந்தவர்கள் சித்தர்கள். இறைவனுடைய சித்தத்தை அறிந்தவர்கள் சித்தர்கள். அப்போ ஏன் சித்தர்கள் வந்து எல்லா விஷயத்தையும் மாத்துறாங்க, செய்யறாங்க, பண்றாங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பிரபஞ்சத்தின் ரகசியங்களை அறிந்தவனை, பிரபஞ்சத்தின் ரகசியங்களை அறிந்தவனை என்ன சொல்லியிருக்கோம்? கவனம் வருதா உங்களுக்கு? கவனம் வருதா யாருக்காவது? பிரபஞ்சத்தின் ரகசியங்களை அறிந்தவனை கிரகங்கள் ஒன்றும் பண்ணாது. பிரபஞ்சத்தின் ரகசியங்களை அறிந்தவர்கள் கிரகங்களை கட்டுப்படுத்துகிறார்கள். கிரகங்களை கட்டுப்படுத்துகிறார்கள். சித்தர்கள் அறிந்தவர்கள் கிரகங்களை கட்டுப்படுத்துகிறார்கள். பிரபஞ்சத்தின் ரகசியங்களை அறியாதவர்களை, நம்மள மாதிரி சாதாரண மக்கள், பிரபஞ்சத்தின் ரகசியங்களை, இங்க பிரபஞ்சம் கடவுள்னு வச்சுக்கோங்க. பிரபஞ்சம் கடவுள் வச்சு அந்த கடவுளின் ரகசியங்களை அறியாதவர்களை கிரகங்கள் கட்டுப்படுத்துகின்றன. நம்மளை வந்து கிரகங்கள் கட்டுப்படுங்க. எல்லாரும் கிரகத்துக்கு பயப்படுறாங்க. ராகு பயிற்சி வருது பயப்படுறான், கேது பயிற்சி வருது பயப்படுறான், சனி பயிற்சி வருது ரொம்ப ரொம்ப பயப்படுறான், ரொம்ப பயப்படுறான். அந்த இறைவனுடைய சித்தங்களை, இறைவனுடைய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம எந்த கிரகத்துக்கும் பயப்பட தேவையில்லை, யாருக்குமே பயப்பட தேவையில்லை. அதான் விஷயம். பயப்படுறதுனால தான் நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். பயப்படுறதுனால தான் கோயிலுக்கு போகிறோம். ஓ, நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. அந்த பயம் இல்லைன்னா நாம் அந்த கோயிலுடைய எனர்ஜி நம்மகிட்டே இருக்கணும், நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை. அது நிறைய பேர் புரியலை. சரி, இங்கே சித்தர்கள் அப்படின்னு வரும்பொழுது சித்தர்கள் யாரும் மறுபிறவி இல்லாதவர்கள் தான். மறுபிறவி எடுக்கணும் கட்டாயம் கிடையாது. சித்தர்கள் வந்து மறுபிறவி எடுக்கணும் கட்டாயம் கிடையாது. சித்தர்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நான் பல தடவை சொல்லியிருக்கேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜடாமுடியெல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப கையில் கமலம் ஒரு திராட்சை வச்சுக்கலாம் இல்லை, ரொம்ப சாதாரணமான மக்களாக இருப்பார். ரொம்ப சாதாரணமான மக்களாக. திரும்ப திரும்ப ஆன்லைன் பண்ணிக்க வேண்டிய விஷயம், சித்தர்கள் தங்களை சித்தர்கள் என்று யாரும் சொல்லிக் கொள்வ மாட்டார்கள். லெட்டர்லேயோ போர்ட்லேயோ அட்வர்டைஸ்மெண்ட்லேயோ மற்ற விஷயங்களையோ போட்டு சித்தர்கள் வந்து யாரும் தங்களை சித்தர்கள் சொல்லிக்கொள்ள மாட்டார்கள். எங்களை சித்தர்கள் என்று வழிபடுங்கள்னு சொல்ல மாட்டாங்க. சித்தர்கள் என்று வழிபடுங்கள்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வந்து இந்த நம்ம உண்மையான சித்தர்கள் சொன்ன மாதிரி போலி சித்தர்களையே பார்த்ததுனால நீங்கள் இப்படிலாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. உண்மையான சித்தர்கள் நீங்கள் இது வரைக்கும் யாரையும் பார்க்கலன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய அனுபவங்களை பார்க்கும் பொழுது உண்மையான சித்தர்கள் நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். உண்மையான சித்தர்கள் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒரு தெரிய வரும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. சாதாரண மக்களாக இருப்பாங்க. சாதாரண மக்களோட தங்களை வெளிக்காட்டி கொள்ளவே மாட்டார்கள். என்னுடைய குருமார்கள் அத்தனை பேரும் 108 பேரும் 108 பேருக்கு மேலே இருக்காங்க. அத்தனை பேரும் சித்தர்கள் தான். அத்தனை பேரும் சித்தர்கள் தான். நவகோடி சித்தர்கள்னு சொல்லியிருக்கோம். மொத்தம் 9 கோடி சித்தர்கள். இந்த பிரபஞ்சம் சரியாக இயங்குறதுக்கு 9 கோடி சித்தர்களுடைய பார்ட் தேவைப்படுது. அந்த 9 கோடி சித்தர்கள் இருப்பாங்க. நம்ம லாஸ்ட் வீக்கோட ஒரு கிளாஸில் சொன்னோம். ஒரு சித்தர் வேற டியூட்டிக்கு போகிறாருன்னா அடுத்த பணிக்கு போகிறோம், இன்னொரு சித்தர் வந்துடுவாங்க. இன்னொரு சித்தர் போட்டு டெப்டேஷன் போட்டுருவாங்க. எப்பயுமே பேலன்ஸ்டாக இருக்கும். அந்த உலகத்தில் வந்து எப்பயுமே 24 hours 365 days 9 கோடி சித்தர்கள் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சித்தர் வேற விஷயமா அப்கிரேட் ஆகிறாரு, அதோட ஹையர் லெவலுக்கு போகிறாருன்னா கீழே இன்னொருத்தர் ரெடி பண்ணிவிடுவாங்க. இன்னொரு சித்தர் ஒரு 10 சித்தர் இந்த வருஷம்
மேலே போகிறாங்க, ஹையர் ஹையர் லெவலுக்கு தான் போவாங்க, கீழே வரமாட்டாங்க. சித்தர்கள் வந்து மேலும் மேலும் ஹையர் லெவலுக்கு தான் போவாங்க, கீழ் லெவலுக்கு வரமாட்டாங்க. அப்போ ஹையர் லெவலுக்கு போகிறாங்கன்னா இங்கே ஷார்ட்டேஜ் இருக்கும், உடனே ஷார்ட்டேஜ் உடனே அப்போ காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு உடனே கேப்பெல்லாம் இருக்காது, அடிஷனலாக சித்தரை போட்டுட்டு தான் அவர் வெல்டான்ட்டு விடுவாங்க. இங்கே கேப்பெல்லாம் இருக்காது. சார் அவர் ஒருத்தர் ரிலீவ் ஆகிட்டார் சார், இன்னும் புதுசாக வந்து ஜாயின் பண்ணல சார். கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லாம் பார்ப்போம், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்கூல்ஸில் காலேஜஸ்லாம் பார்ப்போம். இவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டார் சார், இல்லை ப்ரமோஷனில் போயிட்டார் சார், வேற ஒருத்தர் வரல சார், வெயிட் பண்ணோம் சார், 2 மாதம் வெயிட் பண்ணோம், 3 மாதம் வெயிட் பண்ணோம். என்ன இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் நிறைய ஆஃபீஸில் போனால் சார் அவர் ப்ரமோஷனில் போயிட்டார் சார், ட்ரான்ஸ்ஃபரில் போயிட்டார் சார், வேறு அதுக்கு யாரும் இன்னும் டெப்டேட் யாரும் பண்ணவே இல்லை சார், அது வேக்கண்ட்டாகவே இருக்குது சார், 3 மாதம் இருக்குது, 6 மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அது ரீசெண்டாக இப்போ நிறைய இருக்குது எல்லா கவர்மெண்ட்ஸ். ஏன்னா ஃபண்டு இல்லை கவர்மெண்ட்டில் போடுறதுக்கு, முடிஞ்ச வரைக்கும் அமுச்சோட பார்க்குறாங்க, திருப்பி புதுசாக ரெக்ரூட் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசனை பண்ணுறாங்க. நிறைய சீட் வேக்கண்ட்டாக தான் இருக்குது, பணம் இல்லை கவர்மெண்ட்டுக்கிட்ட. அவங்களே எவ்வளோ கடன் வாங்கி பார்க்குறாங்க, இதுக்கு மேலே கடன் கொடுத்துக்கு யாரும் ஆள் இல்லை, கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுக்க ஆள் இல்லை, ஆனால் கொஞ்சம் திணறாங்க, வேற ஒன்றும் இல்லை விஷயம். அதே மாதிரி சித்தர்கள் வந்து அப்கிரேட் ஆகி வெளில போகிறாங்க, மேலே போகிறாங்க அப்படின்னா அதுக்கு பதில் சப்ஸ்டியூட்டாக போட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணு. இங்கே ஒரு செகண்ட் கூட சித்தர்கள் இல்லாமல், அவங்களுடைய கண்காணிப்பு இல்லாமல், அவங்க சூப்பரேஷன் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இப்போ இந்த வருஷம் மட்டும் 2400 சித்தர்கள் வந்து அப்கிரேட் ஆகிறாங்க. இப்போ போன இந்த சித்திரை 1 பிறந்த இல்லையா, அப்போ 2400 சித்தர்கள் அப்கிரேட் ஆகுறாங்கன்னா 2400 சித்தர்கள் அப்கிரேட் அதுக்கு முன்னாடி பங்குனி மாதம் 31ஆம் தேதி 30ஆம் தேதியை ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் அவங்க வந்து அப்கிரேட் ஆவாங்க. அந்த மாதிரி சிஸ்டம் தான். அந்த நவகோடி சித்தர்களில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த சித்தர்கள் யாருமே தன்னை யாருக்கிட்ட காட்டிக்கொள்ள மாட்டார்கள், சொல்லிக்கொள்ள மாட்டார்கள். சித்தர்கள் அப்படி என்ன கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நீங்கள் சித்தர் அப்படியான்னு கேட்டுக்கலாம். எஸ்ன்னு சொல்ல மாட்டேன், நோன்னு சொல்ல மாட்டேன். ஆமாம் அப்படிதானா, ரைட் ஓகே, எனக்கு பூஜை போடுங்க, ஃபோட்டோ வச்சுக்கோங்க, மாலை போடுங்க, வழி போடுங்க, காலில் விடுங்க, அப்படிதான் சொல்ல மாட்டேன். நீங்கள் சித்தர்களா? சார் நீங்கள் சித்தர் தான் சார், நீங்கள் சொல்ல மாட்டேங்க. அப்படியா அப்படியா அப்படியான்னு மட்டும் தான் கேட்டுக்கோங்க, அவ்வளோதான். அது சொல்லணும். நான் சித்தரா இல்லையான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நான் சித்தரா இல்லையான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அப்படி சித்தர் அப்படின்னா போலி சித்தர் உண்மையான சித்தர் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன் நான் சொல்லக்கூடாது. நான் டாக்டர் இளங்கோ, ஐஎம் டாக்டர் இளங்கோ, அவ்வளோ டாக்டர் இளங்கோ. நீங்கள் சித்தர்னு யாராவது சொன்னால் அப்படியான்னு கேட்டுக்கோ, அவ்வளோதான். இது வரைக்கும் எங்கிட்ட பார்த்தவங்க பேசினவங்க எல்லாருமே அதைத்தான் நீங்கள் உணர்வீர்கள். நீங்கள் சித்தர்னு சொன்னால் அப்படியா அப்படின்னு கேட்டுக்கோ, அவ்வளோதான். எஸ்ன்னு சொல்ல மாட்டேன், நோன்னு சொல்ல மாட்டேன். அப்படியே உண்மையான சித்தர் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அது நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். அது இவர் உண்மையிலே உண்மையான சித்தரா இல்லை உண்மையிலே போலி சித்தரா, போலி சித்தரா உண்மையான சித்தரா, அது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஐ ஷுட் நாட் ரிவீல் எனிதிங், யூ ஷுட் கன்க்ளூட், நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ இந்த போகர் வந்து பாணியில் வந்து அந்த பாஷான சிலையை நிறுவுறார். அவர் சித்தர், பழனி சித்தர். ஆனால் எல்லாரும் சொல்கிறாரு போகர் நிறுவனாரு, போகர் உருவாக்குனாரு, போகர் உருவாக்குனாரு, போகர் உருவாக்குனாரு. ஓகே, போகர் உருவாக்குனார், பழைய ஹிஸ்ட்ரி யாருக்கும் தெரியாது. போகர் உருவாக்குனாரு, அவர் கீழே 81 சித்தர்கள் கூட சேர்ந்து செஞ்சாங்க. போகர் செஞ்சாருன்னா போகர் மட்டும் செய்யலை, அந்த 81 சித்தர்கள் கூட இருந்து ஹெல்ப் பண்ணி செஞ்சாங்க. அந்த 81 சீடர்களையும் கை காட்டி வழிகாட்டி அரவணைச்சு கொண்டு போனவர் போகர், இல்லையா? இப்போ எப்படி சொல்லலாம்னா உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி, ராஜராஜன் வந்து தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டினார், ராஜா சோழன் கட்டினார். அப்படின்னா அவரா வேட்டி மடிச்சு கட்டிட்டு வேலை இறங்கி செஞ்சாரு? இல்லை, அவர் ஆட்சி காலத்தை செஞ்சாரு, ஃபண்டு கொடுத்தாரு, பண்ணாரு, செஞ்சாரு, கைட் பண்ணாரு, லேபர்ஸ் எல்லாம் வச்சாரு, பண்ணாரு. அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் பண்ணது. அவர் மேலே ஏறி சாரம் கட்டி மேலே இடுப்புல வேட்டி கட்டிட்டு அவர் கட்டல. ராஜராஜன் கோயிலை கட்டி பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டினார்ன்றது கரெக்டு. ஆனால் அவர் கட்டல, அவர் அந்த ட்ரூப்பை வச்சு கரெக்டாக வச்சு கட்ட வச்சார். கரிகாலன் கல்லணை கட்டினார். கரிகாலன் கல்லணை கட்டினார்னா அவர் வேஷ்டி மடித்து கட்டிக்கின்னு தலையில் மண் கலவை எடுத்துக்கிட்டு போயிட்டு கரண்டி போட்டு கட்டினாரா என்ன கல்லணை? இல்லை. அவர் அதுக்காக ஃபண்டு ஒதுக்குனார், டைம் ஒதுக்குனார், ஆட்களை ரெக்ரூட் பண்ணார், இப்படி பிளான் பண்ணார், இப்படி செஞ்சார், பண்ணார். ஸோ கரிகாலன் கல்லணை கட்டினார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கரிகாலன் கல்லணை கட்டினார், ரைட், ஓகே. அதன் பின்னாடி எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களாம் சேர்ந்தா கரிகாலன் கல்லணை கட்டினார். கரெக்டா? ராஜராஜ சோழன் அப்படி அவர் கோயிலை கட்டினார், அவர் கட்டல. இதே எக்ஸாம்பிள் அப்படியே இங்கே கொண்டு வாங்க. போகர் சிலையை உருவாக்கினார். போகர் சிலையை உருவாக்கினார். அப்போ அவர் கீழே மற்ற 81 சித்தர்கள் இருந்தாங்க. 81 சித்தர்கள் இருந்தாங்க. அந்த 81 சித்தருடைய உழைப்பு தான் போகர் அதை உருவாக்குங்க. அப்போ போகர் இண்டிவிஜுவலாக பண்ணல.
ஆனால் நம்ம என்ன சொன்னோம், போகர் கட்டினார், போகர் உருவாக்கினா அந்த பாஷான்னு சொல்லி நம்புவோம். அது அந்த போகர் பின்னாடி 81 சித்தர்கள், அதுவும் கூட்டி பார்த்தா 9 வரும் பாருங்க. 81 சித்தர்கள் பின்னாடி இருந்து அதை பண்ணாங்க. சார் இப்போ அந்த போகருக்கு என்ன? ஆமாம், 9 இயர்ஸ் பண்ணாங்க. 9 இயர்ஸ் பண்ணாங்க. 9 இயர்ஸ் சொல்கிறோங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து அதுக்கு மேலே 3 மாதமும் ஆச்சு. 9 மாதம், 9 இயர்ஸ் சொல்கிறாங்க. பட் 9 மாதம் இதில் 9 மாதம் ப்ளஸ் 3 மாதம் அடிஷனலாக 9 + 3 மந்த்ஸ் 9.25 வருஷம் அதை ரெடி பண்ணாங்க. அதன் பின்னாடி 81 சித்தர்கள் இருந்தாங்க. அப்போ இந்த 81 சித்தர்கள் யாருன்னா நவகோடி சித்தர்கள். இந்த நவகோடி சித்தர்களில் செலக்ட் பண்ணி ஒரு 81 பேரை செலக்ட் பண்ணி அந்த 81 பேரும் சேர்ந்து உருவாக்குனாங்க. அதை அதை வந்து மானிட்டராக இருந்து, கைடாக இருந்து, மென்டாராக இருந்து பண்ணவர் வந்து போகர். சரிங்களா? அப்போ சித்தர்கள் அப்படின்றவங்க வந்து மறுபிறவி அற்றவர்கள், மறுபிறவி எடுக்க தேவையில்லை. அப்போ பூமிக்கு எதுக்காக வராங்க? மக்களை தீர்த்திடுவதற்காகவும் மக்களை வழிநடத்துவதற்காகவும் வராங்க. எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு 100% கர்மாவோட நீங்கள் மேலே போயிட்டீங்க அப்படின்னா, மேலே போயிட்டீங்க, அதுக்கு மேலே திரும்பி வரணும்னா கடவுள் வந்து ஒரு கொஸ்டின் வைப்பார், ஒரு கொஸ்டினரி கொடுப்பார். நீங்கள் வந்து மேலே ஹையர் லெவலுக்கு, அடுத்த லெவலுக்கு போகிறீங்களா, இல்லை மக்களுக்கு போய் ஏதாவது நன்மை பண்ணுறீங்களா, சர்வீஸ் பண்ணீங்களான்னு கேட்பார். அப்போ அது ஒரு சாய்ஸ் அது. அப்போ சில பேர் வந்து இல்லை, நான் போய் மக்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறேன், மக்கள் அறியாமல் இருக்காங்க, கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு நான் வந்து ஆப்ரேட் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அவங்கள வந்து ஸ்பெஷலாக சரி ஓகே போயிட்டு வாங்க, அந்த மாதிரி வருவர்கள் தான் சித்தர்கள். அந்த மாதிரி வருபவர்கள் தான் சித்தர்கள். அவங்க வந்து வாலண்டரியாக கேட்டு வர்றவங்க. அவங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, அவங்க மேலே போகலாம், அடுத்த லெவலுக்கு போகலாம், மறுபடியும் வெட்டநடைக்கு அடுத்த லெவலுக்கு எலிஜிபிள் அவங்க போயிடுறாங்க. பட் அவங்க ஏன் வர்றாங்கன்னா, மக்களுக்கு இந்த சமுதாயத்துக்கு நன்மை பண்ணி இவங்களை கடைசிக்கு மேலே விடணுன்ற ஒரு ஆர்வத்தோட, இறைவனோட அனுமதியோட, இறைவன்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வராங்க. அவர்கள் தான் சித்தர்கள். இந்த சித்தர்களுக்கு இறப்பு கிடையாது. சித்தர்களுக்கு இறப்பு கிடையாது. சித்தர்கள் மறுபிறவி போன்ற பயம் கிடையாது, மறுபிறவியும் கிடையாது அவங்க. சரிங்களா? ஸோ அந்த பிரச்சனை சார், யூ டிட் நாட் ரீச் த ஸ்டேஜ் ஆஃப் சித்தர் அப்படின்னா, சித்தர்களில் பல நிலை இருக்கு. சித்தர்களில் பல நிலை இருக்கு. இப்போ எப்படி வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா கூட எல்லாமே ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான். அதை சீனியாரிட்டி வச்சு கிரேட் 1 கிரேட் 2 அப்படின்னு போடுவாங்க. இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னா எல்லாமே ரைட், ஓகே. அப்போ சீஃப் செக்ரட்டரியாக போய் யாரை போடுறாங்க? சீஃப் செக்ரட்டரி யாரை போடுறாங்க? அவரும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான். அவரும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான். அப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் எல்லாருமே. பட் அதில் சீஃப் செக்ரட்டரி யார் போடுறாங்க? அதில் சர்வீஸ், அதில் ப்ரமோஷன் யார் எலிஜிபிள் இருக்கோ, அதில் ப்ரியாரிட்டி யார் இருக்கும், அவரோட சர்வீஸ் நல்லா இருக்கும், யார் சர்வீஸ் நல்லா நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்காங்களோ, யார் மேலே அலிகேஷன்ஸ் எல்லாம் இல்லையோ, யார் நல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு, கவர்மெண்ட்டுக்கு நல்ல பாசிட்டிவாக நிறைய சர்வீஸ் நல்லா பண்ணியிருக்காங்களோ, மக்களுக்கு நிறைய சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்களோ, மக்கள்கிட்ட நல்ல சர்டிஃபிகேட் யாருக்கு வாங்கிக்கணும், அவங்கள செலக்ட் பண்ணி தான் செக்ரட்டரியாக போடுவாங்க. அப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் 1000 ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க ஸ்டேட்டில். ஆனால் யாரோ ஒருத்தர் தான் பிரின்சிபல் செக்ரட்டரியாக வர, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு செக்ரட்டரியாக வர, ஒரு கவர்மெண்ட் செக்ரட்டரியாக வராது. அப்போ அவங்களும் ஐஏஎஸ் தான், இவங்களும் ஐஏஎஸ் தான். பட் அவருக்கு ஏன் இவங்ககிட்ட இல்லாத ஸ்பெஷல் அங்கே இருக்கும், சர்வீஸ் இருக்கும், டெடிகேஷன் இருக்கும், பிளாக் மார்க் எதுவும் இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஹையர் பொசிஷனில் போகிறோம் இல்லையா? இது சாதாரண இந்த உதாரணம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். அப்போ எல்லாருமே இவரும் ஐஏஎஸ் தான் போட்டுக்குவார், பேருக்கு அவரும் ஐஏஎஸ் தான் போட்டுக்குவார். இவரும் ஐஏஎஸ் தான், அவரும் ஐஏஎஸ் தான். இவரும் செக்ரட்டரி தான், அவரும் செக்ரட்டரி தான். பட் அவர் பிரின்சிபல் செக்ரட்டரி இறையன்பு, அவர் ரிட்டையர் ஆகிட்டாரா, இறையன்புன்னா அவர் செக்ரட்டரி. இப்போ ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க. அப்போது அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அதே கேரக்டர் தான், பட் ஏதோ சம் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி நவகோடி சித்தர்களும் அப்படி ப்ரெஸ் பண்ணி வந்தவர்கள் தான் இந்த 18 சித்தர்கள் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? 18 சித்தர்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா? 18 சித்தர்கள் வந்து சீஃப் சித்தர்கள் மாதிரி வச்சுக்கோங்களேன், முதன்மை சித்தர்கள் சொல்லுவோம். அதை ஒன்றும் சொல்ல போனால் தமிழில் சொன்னால் முதன்மை சித்தர்கள். இவங்களாம் சித்தர்கள், இவங்க முதன்மை சித்தர்கள். அப்போ இவங்களாம் சித்தர்களாக இருந்து பல ஜென்மங்களில் பக்குவப்பட்டு முதன்மை சித்தர்களாக வந்தவங்க. இப்போ 18 சித்தர்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த 18 சித்தர்கள் எல்லாமே ஏற்கனவே பல பிறவிகள், ஆயிரக்கணக்கான பிறவிகளை பக்குவப்பட்டு பல பிறவிகள சித்தர்களாக இருந்து அடுத்தடுத்த லெவலுக்கு அப்படியே வந்து முதன்மை சித்தர்களாக வந்தவர்கள். அப்போ சித்தர் அப்படின்னா சித்தர் மட்டுமே நான் சித்தர் ஆயிட்டேன் அப்படி சர்ச்சை பண்ணக்கூடாது. சித்தர் ஆயிட்டேன் நான், ஓகே சித்தர், ஐ ஆம் சித்தர் அப்படின்னு சொல்லி பெருமை அடிச்சுக்கூடாது.
அந்த சித்தர்களும் கூட அடுத்த சித்தர் நிலையில உயர்ந்த லெவலுக்கு என்ன வரணும், அடுத்த லெவலுக்கு வந்து என்ன வரணும், அப்படி வரணும். அந்த உயர்ந்த 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 லெவலுக்கு வரணும் அப்படின்னு தான் ஒரு ஒரு சித்தருடைய நோக்கமாக இருக்கும். உண்மையான சித்தர்களுடைய நோக்கம் அப்படிதான் இருக்கும். என்னுடைய நோக்கம் அதுதான். அடுத்தடுத்த ஹையர் லெவலுக்கு போகணும். இந்த லெவலுக்கு இந்த லெவலுக்கு இந்த லெவலுக்கு இந்த லெவலுக்கு அடுத்தடுத்த ஹையர் போகணும். அதுதான் போகணும். ஸோ அதுதான் டோட்டல் எய்ம். சரியா? இந்த சகோதரி கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது உங்களுக்கு யோசனையா இருந்தாலும் யோசனை பண்ண வேண்டாம். வனிதா சகோதரி கோச்சிக்க மாட்டாங்க. நீங்க போடுங்க, தைரியமா போடுங்க. அனுஷ்யா கோபுவும் வனிதாவும் போன ஜென்மத்துக்கு முன்னாடி ஜென்மத்தில் அக்கா தங்கச்சிங்க தான். அது உங்களுக்கு தெரியாது. அனுஷ்யா கோபுவும் வனிதாவும் இந்த ஜென்மம் விட்டுடுங்க, போன ஜென்மம் விட்டுடுங்க. இது இது ஃபர்ஸ்ட்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி 2ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி 3. 3ஆவது ஜென்மத்தை சொந்த அக்கா தங்கச்சிங்களா இருந்தவங்க தான். அவங்க அக்கா, இவங்க தங்கச்சி. வனிதா தங்கச்சி, அனுஷா கோபு அக்கா. கோச்சிக்காதீங்கம்மா, எல்லாம் உடன்பிறப்புகள் தானே. ஜெனரேஷன் மாறி இருக்கு, அவ்வளோதான். கோச்சிக்காதீங்க. நம்ம குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாசிட்டிவ் சம்மந்தப்பட்டவங்க தான். இது வரைக்கும் வந்துட்டு மதியில பாதியில போனவங்களும் சரி, இப்போ இருக்கிறவங்களும் சரி, இனிமேல் வர போறவங்களும் சரி, எல்லாமே பாஸ்ட் டைப்ல இன்டர் கனெக்டட் ஆனவங்க தான். அட்லீஸ்ட் அந்த 7 ஜென்மாத்தில் ஏதாவது ஒரு லிங்க் ஆயிருப்பீங்க. இப்போ இதை வந்து நீங்க 1ன்னு எடுத்துக்கோங்க. இதுல இருந்து அப்படியே 7 போங்க. இந்த 7 ஜென்மத்துல லிங்க் ஆனவங்க தான் இந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருமே. இனிமேலுக்கு வர போறவங்களும் சரி, வந்துட்டு போனவங்களும் சரி, எல்லாருமே. சரி, யாரும் கோச்சிக்காதீங்க. அக்கா தங்கச்சி மேலே, தங்கச்சி அக்கா மேலே கோச்சிக்க வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். எந்த கேள்வியா இருந்தாலும் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுவேன். சித்தர்களுக்கு மறுபிறப்பு இல்லை. சித்தர்கள் தங்களை சித்தர்கள் சொல்லிக் கொள்ள மாட்டார்கள். போலி சித்தர்கள் தங்களை சித்தர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள். இது நான் சொல்றதுக்கு வருத்தமாக தான் இருக்கு. பட் இருந்தாலும் அப்படி ஒரு சூழ்நிலையை வந்து இன்னைக்கு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்ததுனால இதை நாம சொன்னோம். கேட்க வைத்தது இறைவன் தான். இளங்கோ பதில் சொல்லட்டும்ன்றது தான். அதனால மறுபிறப்பு இல்லாத நிலைன்னா இப்போ கூட நான் வந்து மறுபிறப்பு இல்லாத நிலையை கற்றுக்கிறதுக்கு என்னால் முடியும். அதாவது மறுபிறப்பு நிலை அப்படின்றது வந்து நான் ஏற்கனவே பல வகுப்புகளில் சொல்லியிருக்கேன். ஜாதகத்தில் நிறைய பேர் இப்படி தான் ஏமாந்து போகிறாங்க. ஜாதகத்தில் இந்த கிரகம் இப்படி இப்படி இருக்கு, உனக்கு மறுபிறப்பு இல்லை. ஜாதகம் இந்த கிரகம் மறுபிறப்பு இல்லை அப்படின்னு ஜாதகத்தை சொல்லிடுறாங்க. ரைட், ஓகே. மறுபிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ அந்த ஜாதகத்தில் சில அமைப்புகள் இருக்கும். அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்லுறதுனால அதை கேட்டு வீணா மோசம் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு மறுபிறப்பு இல்லைன்னு. இல்லை இல்லை இல்லை, மறுபிறப்பு இல்லை அப்படின்றதுக்கான பல தகுதிகள் இதுவும் ஒன்று, இதுவும் ஒன்று. அப்போ ஜாதகம் சொல்லப்படுது இதுக்கு இருக்கு அப்படின்னு. உடனே இவங்க நினச்சிக்கிறாங்க எனக்கு மறுபிறப்பே கிடையாது அப்படி கிடையாது. மறுபிறப்பு உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லை என்று தெளிவாக சொல்லப்படும். ஆனால் அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் மறுபிறப்பு இல்லாத அடுத்த நிலைக்கு நான் போகிறேன் அப்படின்னா அதை நான் ஃபாலோ பண்ணணும். நான் இப்போவும் இங்கே ஏதாவது போய் ஃப்ராடு புத்திராட்டம் கோல்மால்லாம் பண்ணிட்டு நைட்டுக்கு நான் சேர்த்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் எப்படி போக முடியும்? இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி கண்டிஷன். பேங்க்ல ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்னு சொல்லி போடுவாங்க. தகுதிகான் பருவம்னு சொல்லுவாங்க. தகுதிகான் பருவம், அவர் எந்த அளவுக்கு குவாலிட்டி பண்ணுறாரு, எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்காரு, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாருன்னு அந்த பேங்க்ல வந்து ஒரு 2 இயர்ஸ் என்னமோ ப்ரொபேஷனரி பீரியட்னு கொடுத்து அந்த தகுதிகான் பருவம் போடுவோம். அதுக்கு பிறகு தான் போஸ்டிங் போடுவாங்க பேங்க்ல. ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ்ன்னு போடுவாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு தான் அவங்களை வேற ஏதாவது டெசிக்னேட்டட் ஆஃபீஸராக போடுவாங்க. பேங்க்ல தெரிஞ்சிருக்கும், பேங்க்கை பற்றி தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அந்த நம்ம லைஃப்ல வந்து அந்த ப்ரொபேஷனரி பீரியட் தான். அந்த ப்ரொபேஷனரி பீரியட்ல அடுத்த பிறகு நாம் பார்த்து தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோன்றது உண்மை. அந்த தகுதி நம்ம காப்பாற்றிக்கிறோமான்றது வேற சமாச்சாரம். இப்போ நான் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணனா அடுத்த ஜென்மத்துக்கு பிறகு நிலைக்கு போயிடுவேன், அடுத்த ஒரு நிலைக்கு போயிடுவேன். இல்லை நான் ஏதாவது கோல்மால் பண்ணுறேன், ஃப்ராடு பண்ணுறேன், ஏமாத்துறேன், என்னென்ன யோகித்தனம் உண்டு அத்தனை யோகித்தனம் பண்ணுறேன். ஏதாவது ஒன்று பண்ணாலே போதும், ரொம்பலாம் ஒன்று பண்ணாலே போதும். ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஒருத்தர் சீட் பண்ணிட்டேன், ஒருத்தர் தப்பாக ஏதாவது சொல்லிட்டேன், இல்லை ஒருத்தர் ஏமாட்டேன், ஃப்ராட் பண்ணேன், எத்தனையோ இருக்குது. நம்ம தப்பு பண்ணுறதுக்கு 1000 வழிகள் இருக்குது. அதை ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா கூட முடிஞ்சு போச்சு கதை. திருப்பி நாட்டு பிறகு போக முடியாது, திருப்பி இதிலே போட்டு ஓட வேண்டும். ஆனால் நிறைய பேர் இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கிராஸ் பண்ணால் நம்ம லைஃப். சரிங்க? இந்த சகோதரி கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு எதாக இருந்தாலும் கேளுங்க, தப்பு இல்லை. இதுவரை நான் பெற்ற ஞானம் வேறு எங்கும் சொல்லப்பட்டதில்லை. டாக்டர் ஐயா சித்தர்களாலும் தெய்வீக சக்தியாலும் வழிநடத்தப்படுகிறார் என்பதற்கு இதுவே சான்று. தெய்வீக சக்தியின் செயல்முறை தொடரட்டும். SJ சக்கரவர்த்தின்னு சகோதரர் போட்டிருக்காரு. உண்மைதான். அதாவது வேற எங்கேயுமே சொல்லாத விஷயத்தை தான் இங்கே நம்ம சொல்கிறோம். அது சொல்கிறதுக்காக தான் டாக்டர் இளங்கோ அமைச்சிருக்காங்க. நீங்கள் மற்றத்துக்கு இங்கேயும் கம்பேர் பண்ணும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்டையர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னும்
இன்னும் போக போக ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன டாக்டர் இதெல்லாம் ஒரு விஷயமா? இதெல்லாம் போய் என் கர்மாவை கிரியேட் பண்ணுதா? குட் கர்மாவை கிரியேட் பண்ணுதா? இதெல்லாம் பேட் கர்மாவை கிரியேட் பண்ணுதா? உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்கு பின்னாடி. எட் டு கம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நீங்க ஆச்சரியமா கேட்பீங்க, என்ன டாக்டர் இதெல்லாம் இவ்வளோ லூஸ் தனமா சில்லறத்தனமா இருக்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு கர்மாவை கிரியேட் பண்ணுதா? நல்ல கர்மாவை. இதெல்லாம் கூட கெட்ட கர்மாவை கிரியேட் பண்ணுதா? அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்கு. பொறுமையா இருங்க, வரும். ம். சகோதரர் ஜிஆரை பத்தி போட்டிருக்காங்க. எப்படி இவ்வளோ குயிக்கா தட்டச் பண்ணி போடுறீங்கன்னு. உண்மையிலே நீங்கள் அஷ்டாவதானியா இருக்கக்கூடும். உண்மையிலே அஷ்டாவதானி தான். சகோதரர் ஜிஆர் வந்து அஷ்டாவதானி தான். நானும் வந்து தமிழ் டைப் ரைட்டிங் படிச்சிருக்கேன், இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் படிச்சிருக்கேன், லாயரும் படிச்சிருக்கேன், ஐயரும் படிச்சிருக்கேன். ஷார்ட் ஹேண்டு போக முடியல. போகணும்னு அப்பா சொன்னார். ஆனால் இந்த சோப் கம்பெனியில் காலை விட்டதுனால ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சோப் கம்பெனியும் பார்க்கணும், படிப்பையும் பார்க்கணும், ரெண்டையும் பார்க்கணும் டைமில் சோப் கம்பெனியும் பார்க்கலனாலும் பிரச்சனை, அதையும் பார்க்க வேண்டியது, படிப்பையும் பார்க்கணும், படிக்கிற ரெண்டுக்குமே காலை விட்டனால ஷார்ட் ஹேண்டு போக முடியல. ஸோ லாயர் ஐயரோட தமிழ் இங்கிலீஷோட நிறுத்திட்டேன். பட் அந்த ஸ்பீடை பற்றி தெரியும். சகோதரர் ஜிஆர் போடுறத பற்றி குழந்தைவேலு சகோதரர் போட்டிருக்காரு. உண்மையிலே விஷயம் தான். ரொம்ப நன்றி. உண்மையிலே அஷ்டாவதானி தான். அதை வந்து நீங்கள் சொல்லும்போது கம்பைல் பண்ணி போட்டு டைப் பண்ணி ஸ்பீட் பண்ணி போடுறது பெரிய விஷயம், சாதாரணமான விஷயம் கிடையாது. அது பெரிய விஷயம் தான். அதில் வந்து சில மேட்டர்கள் மிஸ் ஆகிடுது. பட் இருந்தாலும் அதை கம்பைல் பண்ணி கரெக்டாக கொடுக்குறதும் சாதாரணமான விஷயம் கிடையாது. அது கிரேட் திங். உண்மையிலே அவருடைய சேவையை எல்லாருமே பாராட்டலாம். நானும் பாராட்டுகிறேன். என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வரும். நன்றி நன்றி நன்றி. ஏலியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டீங்க. நிறைய கேள்வி இருக்கு. ஏலியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி இருக்காங்க. உண்மைதான், உண்மையாக இருக்காங்க. அதாவது ஏலியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா வேற்று கிரக வாசிகள் சொல்லுவாங்க. அவங்க ஜஸ்ட் அப்படி இப்படி வந்துட்டு போயிடுவாங்க. வேற்று கிரக வாசிகள்னா நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறோம், நம்ம இந்த பூமி இருக்கு, நவகிரக மண்டலங்கள் இருக்கு, 9 கிரகங்கள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். மில்கி வேஸ்ல வந்து இப்போ இந்த மாதிரி நிறைய சூரியன்கள் இருக்கு, நிறைய பூமிகள் இருக்கு, நிறைய சூரியன் இருக்கு, நிறைய பூமியில் இருக்கு, நிறைய நிலா இருக்கு. நம்ம இதை ஒன்று மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். இதை மாதிரி கோடிக்கணக்கான சூரியன்கள் இருக்கின்றன, கோடிக்கணக்கான பூமிகள் இருக்கின்றன. கோடிக்கணக்கான பூமிகளிலும் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டு நம்மள மாதிரியே வாழ்ந்து கொண்டு இருப்பார். நம்ம இன்னும் அவங்க போய் பார்க்கல யாரையும், நம்ம கூட யாரையும் போய் பார்க்கல. பட் அது உண்மை. இது பேத்தல் பிதற்றல் அப்படிலாம் கிடையாது, உண்மை. கோடிக்கணக்கான சூரியன்கள் இருக்கின்றன, கோடிக்கணக்கான நவகிரக மண்டலங்கள் இருக்கின்றன, கோடிக்கணக்கான பூமிகள் இருக்கின்றன. அந்த கோடிக்கணக்கான பூமிகளிலும் கோடிக்கணக்கான மக்கள் நம்மளை போலவே இருக்கிறார்கள். இப்போ சந்திரனுக்கு நீங்க போனீங்க, சந்திரன்ல வந்து யாருமே இல்லை, அஸ்ட்ரானட் தான் போறாரு. முதல்ல ஆம்ஸ்டாங் போனாரு, ஆல்ட்ரின் போனாரு, ரைட், ஓகே. அதுக்கு பிறகு போறாங்க. இப்போ போகும்பொழுது அந்த சந்திரகனில் அப்படி இந்த சந்திர கிரகத்துல உயிர்கள் இருக்கின்றன, உயிர்கள் இருக்கிறாங்க. ஆனா இந்த பிசிக்கல் பாடியில ஒரு கிரகத்திலையும் உயிர்கள் இருக்காங்க. சூரியன்ல கூட உயிர்கள் இருக்காங்க, உயிர்கள் இருக்கு. அந்த கிரகத்துல இருப்பதற்குண்டான உயிர்கள் இருக்கிறாங்க. பட் இந்த பிசிக்கல் பாடியில நம்ம என்ன பண்ணுவோம், போட்டா பிடிச்சி நம்மள மாதிரியே இருந்தா மனிதர்கள் இங்கேயும் இருக்கிறார்கள், மனிதர்கள் இங்கேயும் இருக்கிறார்கள் அப்படின்னு. மனிதர்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. அந்தந்த உயிர்கள் அந்த டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் வெவ்வேறு பரிமாணங்கள்ல இருக்காங்க. அந்த பரிமாணங்கள் இருக்கிற போது நமக்கு அது தெரியாது. அப்போ இவங்க நினைக்கிறாங்க இவங்களுடைய பரிணாமத்திலேயே போறாங்க மக்கள். இந்த நம்ம பூமி எடுத்துக்குவோம், அப்படியே போறாங்க. அப்ப இந்த மாதிரி மனசு எங்கேயா இருக்கானா பாக்குறேன், எங்கேயுமே இல்லை. அப்ப மனிதர்கள் இல்லை, நான் மட்டும் தான் போறோம்னு வாங்க. ஆனா அந்த சந்திரன்ல அந்த பரிணாமத்துக்கு உண்டான உயிர்கள் அங்க இருக்காங்க. அந்த பரிணாமத்துக்கு உண்டான உயிர்கள் அங்க இருக்கும் பொழுது நம்மால் அங்க போனா நம்ம அவனுக்கு ஏலியன், நம்ம அவங்களுக்கு ஏலியன். இப்ப எப்படி ஏலியன்கள் இங்க வந்தாங்கன்னா நான் வந்தாங்க போனாங்க பார்த்தேன் அப்படி மறைஞ்சிட்டாங்க, கொஞ்ச நேரத்தை மறைஞ்சிட்டாங்க நாம சொல்லிட்டு இருக்கிறோமோ, வேற்று கிரக வாசிகள் அதே மாதிரி சந்திர கிரக வாசிகள், சந்திரமண்டலில் இருக்கிற வாசிகள் என்ன சொல்லுவாங்க, யாரோ வந்தாங்கப்பா, வந்தாங்க இறங்குனாங்க போனாங்க வந்தாங்க, அவங்க ஏலியன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னு இமேஜின் பண்ணி பாருங்களேன். இதுதான் உண்மை. வேற்று கிரக வாசிகள் நம்மளை எப்படி ஏலியன் நினைச்சுக்குவாங்க அப்படின்னா, நம்ம ஏலியன் சொல்லிட்டு மற்றவங்க வந்துட்டு போறாங்க இல்லையா, அதை நம்ம நினைச்சுக்கிறோமோ, அதே மாதிரி சந்திர கிரகத்திலையும் நம்ம போகும்போது அவங்க நம்மளை பற்றி ஏலியன் சொல்லுவாங்க.
அந்த வேர்டு இல்லை, வேற மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ யாரோ வந்தாங்கப்பா, நம்ம கிரகத்துக்கு வந்தாங்க, யாரோ வந்து இருந்து போனாங்க, யாரோ ஏலியன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்களேன். அப்போ எல்லா கிரகங்களையும் உயிர்கள் இருக்கு, சூரியன் கூட உயிர்கள் இருக்கு. இதை பற்றி மறைமலை அடிகளார் கூட அவருடைய புக்கில் எழுதியிருப்பார். மறைமலை அடிகள் கூட அவருடைய புக்கில் எழுதியிருப்பார், எல்லா கிரகங்களையும் உயிர்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். உண்மை. மறைமலை அடிகளும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சவர் தான். அவர் எழுதின விஷயம் எதுவும் தவறு கிடையாது. அவர் எழுதின விஷயம் அதை ரொம்ப கரெக்டாக எழுதிப்பார், ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப டீப்பாக ஆராய்ச்சி பண்ணி எழுதுவார். அப்போ மறைமலைகளும் எல்லா கிரகங்களும் உயிர்கள் இருக்கின்றன. இதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னும் பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆகும். நாசா ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னும் பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 20,000 30,000 வருஷங்கள் ஆகும். அந்த அந்த வருஷம் பிறகு நாமெல்லாம் யார் எங்கே என்ன நிலைமை இருப்போன்றது அது வேறு சமாச்சாரம். இந்த நிலைமை நம்ம இருக்கணும். ஸோ ஏலியன்கிறது உண்மைதான், மற்ற கிரகவாசிகள் இருக்கிறாங்கன்றது உண்மைதான். நம்ம மற்ற பூமி மற்ற இடங்களுக்கு போகும்போது நாம் அவர்களுக்கு ஏலியன்களாக இருக்கிறோம், அவங்க இங்கே வரும்போது நமக்கு ஏலியன்களாக இருக்கிறார்கள். வேற கொஸ்டின் சார். அமிஷா கோபு கேட்ட கேள்வி நிறைய இருக்கு சார், ஆன்சர் பண்ணுங்க. இப்போ ஏதோ ஒரு கேள்வி எடுத்து கொடுத்துக்கிறாரு. நாம் உபயோகித்த பழைய ஆடைகளை ஏழ்மை நிலையில் உள்ள நபர்களுக்கு தானமாக கொடுக்கலாமா? இதுக்கே டைம் சரியா போடுன்னு நினைக்கிறேன். அதனால் ஏதாவது கெடுபடன் வருமா என தெளிவுபடுத்த வேண்டுகிறேன். கரெக்ட். இந்த பைபிள் சம்மந்தப்பட்ட சில புக்கில் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டா நல்லது, ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி பைபிள் சம்மந்தப்பட்ட ஒரு புக்கில் படித்தேன். அப்படியா, சரி நாம் இனிமேலுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக நல்ல கிளாத்து வாங்கி நல்லா ஸ்பெஷலாக டெய்லர்கிட்ட கொடுத்து ஆர்டர் பண்ணி ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒயிட். நான் எப்பயும் ஃபுல் அண்ட் ஷர்ட் தான் போடுவேன். பேண்ட்டு எல்லாமே, பேண்ட்டு ஷர்ட்டு எல்லாமே ஃபுல்லாக ஒயிட் அண்ட் ஒயிட்டு கம்ப்ளீட்டாக போட்டு ரெடி பண்ணி வீட்டிலலாம் வேணான்னு தான் சொன்னாங்க. இது என்ன ஒயிட் அண்ட் ஒயிட்டு வேண்டாம்ப்பா, அம்மா சொன்னாங்க அழுக்கு தாங்காது இளங்கோ, அதெல்லாம் அழுக்கு தாங்காது, ரொம்ப சீக்கிரம் நீ ரொம்ப அழுக்கு பண்ணுற ஆள், சுற்றுற ஆள், போகிற ஆள் வர ஆள், நீ வந்து ரொம்ப அழுக்கு பண்ணுவ, ஒயிட்டெல்லாம் வந்து உனக்கு செட் ஆகாது வேணான்னா. இல்லை இல்லை இல்லை, உங்கள் பைபிள் சொன்ன புக்கில் அது கரெக்டாக ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டால் நல்லது தான், ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடணுமா, நான் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவேன் அட்டம் பண்ணி ஒரு 2 செட்டு ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்து தச்சு போட்டு போனேன். ஸோ ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு அம்மா வந்து அந்த மஞ்சள்லாம் வச்சு இது பண்ணி ப்ரே பண்ணி கொடுப்பாங்க, துணியை போட்டு கொடுத்தாங்க. மஞ்சள் துணியெல்லாம் வச்சு ரெடி பண்ணி போட்டுட்டு நேராக கம்பெனிக்கு போனேன். கம்பெனியில் போயிட்டு இன்னும் சில விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு தென் அது பிறகு பேங்க்கு போக வேண்டியதாக போச்சு. நான் பேமெண்ட்டை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கணும், டிடி. மேனேஜர் வந்து ஊருக்கு லீவில் ஊருக்கு போயிட்டுனால அந்த செக்கை டிஸ்கவுண்ட் பண்ணி பண்ணலான்ட்டு அன்றைக்கி நானாக போனேன். மேனேஜர் பண்ணுற வேலை தான் அது. பட் அது நாளைக்கு நான் போடான்னு பேங்க்குக்கு போனேன். பேங்க்குக்கு போகும்போது பேங்க் மேனேஜரு அப்போ தான் அவசர அவசரமாக வெளியூர்லேருந்து வரவர், அவர் டெய்லி பேங்க்லேருந்து வெளியூர்லேருந்து வரவர், சாப்பாடு எடுத்து வராரு. பேங்க் போனே, வாங்க தம்பி உட்காருங்க, எப்படி இருக்கீங்கன்னு விசாரிச்சார். ஓகே நல்லா இருக்கேன் சார், டிடி டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு பண்ண வந்தேன். ஓகே அப்படின்னு உட்கார்ந்தார். அது ரொம்ப வேக வேகமாக வந்தார், சாப்பிட கூட இல்லை பாவோல இருக்குது. நான் சொன்னேன் அவர்கிட்ட வந்து, ஐயா நீங்கள் போய் சாப்பிட்டு வந்துடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை தம்பி நான் உங்களுக்கு பாஸ் முடிச்சிடும். இல்லை சார் நீங்கள் போயிட்டு சாப்பிட்டே வாங்க, இப்போ ஏன் டைம் ஆகிடுச்சு, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் ரூமில் நான் உட்காந்துருந்தேன். போய் சாப்பிட்டு வரட்டும்ன்றங்க, ஸ்டேட் பேங்க் மேனேஜர். அப்போது அந்த அதில் பியூன் சொல்லுவாங்க இல்லையா, சப்ஸ்டாப்பு, அவர் வந்தார். எப்படி தம்பி இருக்கீங்க, என்ன நல்லா இருக்கேன் சார், என்ன என்ன ரொம்ப நாள் கழிச்சு இந்த பக்கம் வந்தீங்களா, மேனேஜர் வரல, டிஸ்கவுண்ட் பண்ணி போகலான்னு வந்தேன், அதான். அப்படியா, சரி ரைட் ஓகே. ஆமாம், என்ன நீங்கள் ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அவர் கேட்டார், ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸில் இருக்கீங்களே, ஏன் சார் இது போடக்கூடாதா, நல்லா தானே இருக்குது அப்படின்னு. நல்லா தான் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ஈட்டார். ஏன் நல்லா தானே இருக்குது, ஆனால் பார்க்கறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் மாதிரியே இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் மாதிரியே இருக்கேன்னாரு. என்னடா இது இப்படி சொல்றாரு அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணேன். ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் மாதிரியே இருக்குன்றாரு. ஆமா, ஒரு காலத்தில் நானும் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் ஆகும்னு நினைச்சேன். ஏன்னா பிகாஸ் அவர் கொடி ஆட்டினார்னா ரயில் நகருது, அவர் கொடி காட்டுற வரைக்கும் அப்படியே நிற்குது, எத்தனை மக்கள் ஏறினாலும் அப்படியே நிற்குது. அவர் பச்சை கொடி ஆட்டினார்னா அப்புறம் தான் ட்ரெயினே மூவ் ஆகுது. ஆஹா பாத்தியா, பச்சை கொடி இவர் காட்டின பிறகு தான் ட்ரெயினே மூவ் ஆகுது, அப்போ நாம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு நான் 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது நினச்சேன். 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ரயில்வே ஸ்டேஷன் வந்தபோது அப்போ நான் நினைச்சேன். அப்போ இங்கே ஃப்ளாஷ்பேக் வருது, ஓகே நம்ம ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் ஆகணும்னு நினைச்சோம், அப்போ போட்டிருக்கோம், இது சொல்கிறாரு, சரி ஓகே. அப்புறம் அப்போ ஒரு நிமிஷம் உள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு அதை எடுத்து வச்சுட்டு திருப்பி வந்து சொன்னார். நான் கேட்டேன், இது ரொம்ப நல்லா தானே இருக்குது அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னார், சார்
அப்படியெல்லாம் இல்லை. உங்கள் கையில் பொடி ஒன்று இல்லை, பொடி ஒன்று இல்லை, பொடி ஒன்று இருந்தால் சூப்பர் சார், நீங்கள் தான் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் திருப்பியும் அடித்து சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப சங்கடம் போச்சு. என்னடா இது, நம்ம இவ்வளோ தூரம் பண்ணால் பொடி ஒன்று கையில் இல்லை, பொடியை வச்சா ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஃபீலிங்காக போச்சு. சரி ஓகே. அப்புறம் அதுக்குள்ளே அப்புறம் மேனேஜர் வந்தார். வந்தவன் டிடி பண்ணிவிட்டு என்கேஷ் பண்ணிவிட்டு மாற்றி விட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே முதல்ல சட்டெல்லாம் கழட்டிட்டு அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா வந்து துணி யாருக்கா கொடுத்துருமா, இது நமக்கு வேண்டான்னு. அவங்களுக்கு ஆச்சரியம், என்ன இது நீ இன்னைக்கு தான் வீட்டில் ஒரே அலுவலகங்களை பண்ணி வானான்னு சொன்னால் கூட கேட்காம எல்லாம் வாங்கன்னு போனேன், இப்போ துணியை போட்டு இப்போ வந்து வானான்ற, இந்த துணியை வந்து யாருக்கா கொடுத்துருன்ற, என்ன இது அப்படின்னாங்க. இல்லைம்மா இப்படி கம்பெனியில் போனால் கம்பெனியில் என்ன நினச்சிருப்பாங்க, அவங்க யாரும் சொல்ல, ஓனர்கிட்ட ஏதாவது சொல்லக்கூடாதுன்னு நினச்சாங்களே தெரியல, அவங்க யாரும் சொல்ல. பட் பேங்க்கில் மட்டும் அந்த ஸ்டாஃப் வந்து இப்படி சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக போச்சு. ஏன்னா நம்மள போய் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர்ன்ட்டாரு, பார்த்தா சாட்சா ரயில்வே ஸ்டேஷன் கையில் ஒன்று பொடி ஒன்று இல்லை சார், அது ஒன்று தான் குறையா போச்சு, பொடி ஒன்று தான் நீங்கள் தான் ஸ்டேஷன் மாஸ்டர் திருப்பி 2வது தடவை அடிச்சு சொல்கிறாரு. இது எனக்கு வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி விட்டு. அப்போ தான் அம்மா சொன்னாங்க, பாத்தியா நாங்கள் எவ்வளோ தூரம் சொன்னோம், சொல் பேச்சு நீ கேட்டியா பாத்தியா, வீட்டில் அடங்காது ஊரில் அடங்கும். அவன் அம்மா பழமொழி சொல்லுவாங்க, ஆவுன்னா இதான் சொல்லுவாங்க, வீட்டில் அடங்காது ஊரில் அடங்கும். வீட்டில் எவ்வளோ சொன்னோம், எவ்வளோ சொன்னோம், என் தங்கச்சியும் கூட சேர்ந்துக்கிச்சு, நாங்களாம் எவ்வளோ சொன்னோம், கேட்டியா நீ, இதெல்லாம் வேணாம், அழுக்கு தேங்காது, இதெல்லாம் நல்லா இல்லை, ஒயிட் அண்ட் ஒயிட் வேணாம் அப்படின்னு சொன்னோம், கேட்டியா நீ. அம்மா ஒரு பக்கம் தங்கச்சி இருக்கும், ஆளாளுக்கு கிண்டல் பண்ணுறாங்க. சொல்கிற பேச்சு கேட்கறது இல்லை, வீட்டில் அடங்கலை பார், ஊரில் போய் அடங்கி வருது பார். ஊரில் ஒருத்தர் சொன்னாரா பார், ஒரே ஒருத்தர் தான் சொன்னார், நம்ம வீட்டில் இத்தனை பேர் சொன்னோம் கேட்கல, ஆனால் ஊரில் பார் ஒருத்தர் தான் சொன்னார், பத்தியா துணியெல்லாம் கழட்டி போட்டு கொடுத்து மாற்றி கொடுத்துன்னு சொல்கிறார். இப்போ அம்மா சொன்னீங்க, துணி யாருக்கு கொடுக்குறது, போட்ட துணி கொடுக்கக்கூடாது, போட்ட துணி கொடுக்கக்கூடாது, நம்ம போட்ட துணி கொடுக்கக்கூடாது. 2 செட்டு, ஒரு செட்டு புதுசு அது போடவே இல்லை, ஒரு செட்டு தான், 2 செட்டு தைச்சிருக்கேன், ஒரு செட்டு புதுசு அதை கொடுத்துடலாம். ஓகே, போட்ட துணி எப்படி கொடுக்குறது, கொடுக்கக்கூடாதே நாங்கள் அம்மா, அப்படி கொடுக்கக்கூடாது, போட்ட துணி கொடுக்கக்கூடாது. இப்போ இது வேஸ்ட்டாக தானே போகுது, எவ்வளோ காஸ்ட்லியாக பண்ணி எவ்வளோ இதுவாக பண்ணி வாங்கி நமக்கெல்லாம் மணி தைச்சி துணியை நீ ஒரே இதாக போட்டு, அதுவும் போயிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் தான், ஒர்ட்ட வேகத்தை வீட்டுக்கு வந்துட்டேன், 2 ஹவர்ஸ் போட்டு திருப்பி கழட்டி கொடுக்கணும், இதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ துணி வேஸ்ட்டாக போகுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணும்போது, அன்னைக்கு மறுநாள் ப்ரேயர் பண்ணும்போது தியானத்தில் இந்த துணிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இந்த துணியை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் வேஸ்ட், நான் இனிமேல் போட போகிறதில்ல, ஒரே நாள் வீட்டில் அடங்காது ஊரில் அடங்கிடுச்சு, அதனால் வேண்டாம், இதுக்கு மேலே வேண்டாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். இந்த துணியை நான் வந்து டிஸ்கஸ் பண்ணும். அம்மா சொல்கிறாங்க இது போட்ட துணி கொடுக்கக்கூடாது அப்படின்றாங்க. இதுக்கு என்ன ஆன்சர், நான் எதுவாக இருந்தாலும் மெடிடேஷன் தான் போய் உட்காருவேன், அங்கே கேட்டால் ஆன்சர் கரெக்டாக வரும், யார்கிட்டையும் அங்கே இங்கேயும் போய் கேட்க மாட்டேன். அப்போ மெடிடேஷனில் எனக்கு ஆன்சர் வருது, என்ன வருதுன்னா, ஒருவர் போட்ட துணி இன்னொரு போடக்கூடாது, நீங்கள் யாருக்கா தானம் தர்மம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் புது துணி தான் கொடுக்கணும், பழைய துணி கொடுக்கக்கூடாது, புது துணி தான் கொடுக்கணும், பழைய துணி கொடு. அப்போது நான் செட்டு, அந்த பேண்ட் செட்டில் 2 செட்டில் ஒரு செட்டு தாராளமாக கொடுத்துடலாம், இன்னொரு செட்டு நாட் எலிஜிபிள், கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்போது நமக்கு கரெக்டாக ஆன்சர் வருது, தியானத்தில் வருது. என்ன வருதுன்னா, நாம் ஒரு துணி போடுறோம், இந்த துணியை வந்து நாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ இந்த துணி நம்ம போடும்பொழுது நம்மளுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இங்கே அதை துணியில் ரெக்கார்ட் ஆகிடும், பாசிட்டிவும் சரி நெகட்டிவும் சரி, நம்மளுடைய நல்ல விஷயங்களும் சரி கெட்ட விஷயங்களும் சரி. இப்போ இந்த துணியை இன்னொருத்தர் போடுறாருன்னு வச்சுங்களேன், நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் அவங்களுக்கு போயிடும், நம்மளுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் அவங்களுக்கு போயிடும். யார் போட்டாலும் போகும், அது பிச்சைக்காராக இருந்தாலும் சரி, வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி, யாராவது ட்ரெஸ் மாற்றியெல்லாம் போட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா, ட்ரெஸ் கூட மாற்றி போட்டுப்பாங்க. சில ஃபங்க்ஷனில் சில பேர் வந்து என் பேண்ட்டை நீ போடு, என் ஷர்ட்டை நீ போடு, அப்புறம் என் சாரி நீ கட்டிக்கோ, உன் சாரி நான் கட்டிக்கோ, என் ஜாக்கெட்டை நீ போட்டுக்கோ, உன் ஜாக்கெட் நீ போட்டுக்கோ. இப்போலாம் சில பேர்லாம் மாற்றிக்கிறாங்க, நாம் பார்த்துருக்கோம் நிறைய பேர் அது மாதிரி மாற்றிக்கிறோம். அது மாதிரி மாற்றி போடும்பொழுது நம்மளுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் அவங்களுக்கு போகும், யார் போட்டுக்கிறாங்களோ அவங்களுக்கு போகும். அப்போ நம்மக்கிட்ட இருந்து பாசிட்டிவ் போகுதுன்றது ஓகே. பாசிட்டிவ்னா என்ன, நம்மகிட்ட இருக்கிற செல்வ வளம், அவங்கள மாதிரி அவங்களும் நல்லா இருப்பாங்க, நம்ம நல்லா 3 வேளை சாப்பிட்றோம், அவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க, நம்ம நல்லா ஹாப்பியாக இருக்கும், நான் அவங்களும் நல்லா ஹாப்பியாக இருப்போம். நம்மக்கிட்ட இந்த மாதிரி விஷயம் பாசிட்டிவான விஷயங்கள் அங்கே போகுதும்போது சந்தோஷம், ஹாப்பி, அதனால குட் கர்மா தான் கிடைக்கும். அதே நேரத்தில் நம்மளுடைய பேட் கர்மா இருக்கு, நம்மளுடைய நெகட்டிவ் இருக்கு, நம்ம துணியில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். அப்போ நம்மளுடைய நெகட்டிவ் அந்த துணியில் போகும்போது நம்மளுடைய நெகட்டிவ் நம்ம அவங்களுக்கு கொடுப்பது பாவம். புரியுதுங்களா, பாயிண்ட் எங்கே வரான்னு புரியுதா உங்களுக்கு? நம்ம துணியை இன்னொருத்தர் போடுறோம், நம்ம நல்லா வசதியாக செல்வாக்காக இருக்கிறோம், அப்போ இதை போடுகின்ற அவங்களும் செல்வாக்காக இருப்பாங்க, நம்ம பாசிட்டிவ் நினச்சி அவங்களுக்கு போகும். ஆனால் நம்ம குறைய மாட்டோம், நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கே தான் கொஞ்சம் டெலிகேட்டான விஷயம், நல்லா புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய நல்ல விஷயம் அவங்களுக்கு போகும். நம்ம நல்லா சொந்த வீடு வசதியோடு இருக்கும், ஹாப்பியாக இருக்கும்,
ஸோ அதே மாதிரி அவங்களும் அந்த திருப்தியாக ஹாப்பியாக இருப்பாங்க. நீங்கள் கொடுக்குற நேரம் நல்ல வாடகை வீட்டுன்னு சொந்த வீட்டுக்கு போகிற அமைப்பு அவங்களுக்கு வரும். உங்களுக்கு நல்ல திருப்தியாக சாப்பிடுவீங்க. அவன் பசி பட்டினியாக இருப்பான். அது அவங்க கொடுக்குற நேரம் அவங்க நல்ல 3 வேளை சாப்பாடு கிடைக்கும். பிச்சைக்காரனாவே இருந்தாலும் கூட அந்த பிச்சைக்காரனுக்கு 3 வேளை சாப்பாடு நல்ல வகையாக கிடைக்கும். ஒரு நேரம் கிடைக்கும், ஒரு நேரம் கிடைக்காது. பாதி வயிறு ரொம்பவும், பாதி வயிறு ரொம்பாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு முழு வயிறு ரொம்பும். அது மாதிரி கிடைக்கும். அந்த பாசிட்டிவ் அவங்களுக்கு போகும். எப்படி பாசிட்டிவ் நம்ம பாசிட்டிவ் அவங்களுக்கு போகுதோ அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற நம்மளையும் அறியாம நெகட்டிவ் அவங்களுக்கு போகும். அப்ப அந்த நெகட்டிவ் அவங்களுக்கு போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்குண்டான பேட் கர்மா நமக்கு வரும். அப்ப அதை நியூட்ரைஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? இதான் கொஸ்டின். நான் எத்தனை கேள்வி மேல கேள்வி தான். அதுக்கு ஆன்சர் எப்படி அனுஷா கோபு சிஸ்டர் கேட்குறாங்க பார்த்தீங்களா? இன்னும் வேற சில சகோதரர்கள் கேட்குறாங்க பார்த்தீங்களா? லதா ராமானுஜம் கேட்பாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி கேள்வி மேல கேள்வி. தவறு கிடையாது. தெரிஞ்சுக்கிறதா தான் கேட்கணும். அது நான் அடிக்கடி சொல்லுவேன் பார்த்தீங்களா, ஒரு கேள்வி எதை காட்டுகிறது? அறியாமை காட்டுகிறது. அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை காட்டுகிறது. ரெண்டுமே வேணும். நம்ம அறியாமையில இருக்கிறோம். அதை நாம் உணர்றோம். நாம் அறியாமையில இருக்கிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வரவேற்கத்தகுந்த விஷயம். அப்ப அறியாமை போக்குவதற்கு நம்ம என்ன முயற்சி பண்றோம் பார்த்தீங்களா? கேட்கிறோம். ஸோ அதனால தான் கேள்வி கேட்கறவங்க மேல யாரும் தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. சில்லியா கேட்குறாங்க, ஃபூலிஷா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி நினைக்காதீங்க. அவங்க தங்களுடைய அறியாமை ஏற்றுக்கொள்கிறார்கள். அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை காட்டுகிறார்கள். அந்த ஞானத்தை நோக்கிய, அந்த அறிவை நோக்கிய, அந்த தேடுதலை நோக்கி அந்த பாதைக்கு அவங்க போறாங்க. அவங்கள நீங்க பிரேக் பண்ணாதீங்க. விடுங்க கேட்கட்டும், ஆன்சர் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேள்வி கேட்கும் பொழுது அப்போ அடுத்தவங்களுக்கு கெடுதல் போகக்கூடாது. ஏன்னா அவனுடைய ஒரு கர்மால இருக்கான். அவன் ஒரு கர்மால இருக்கான். அவனுடைய கர்மால நீங்க கொண்டு போய் நெகட்டிவ் கர்மா நீங்க போய் சேர்த்துறீங்க அப்படின்னா அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னும் போது எனக்கு சித்தர்கள் சொன்னது தியானத்திலையும் சித்தர்களும் சொன்னது அந்த துணியை கிளன்சிங் பண்ணி கொடு. கிளன்சிங் பண்ணி கொடு. அப்ப எப்படி கிளன்சிங் பண்ணும்? எனக்கு அப்ப சித்தர்கள் கிறிஸ்டலை எடுத்து கிறிஸ்டல்ல சில கமாண்ட் கொடுத்து அதை கிளன்சிங் பண்ணு. அந்த கிறிஸ்டல்ல கமாண்ட் பண்ணிட்டு அப்புறம் அந்த துணியை நீங்க அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தென் அதுக்கு பிறகு சித்தர்கள் சொன்ன மாதிரி அந்த முறையா அது முறைப்படி ஒரு 3 நாட்கள் நான் போட்டது 2 ஹவர்ஸ் தான். நான் போட்டது 2 ஹவர்ஸ் தான். பட் ஆனால் நான் அது தொடர்ந்து 3 நாட்கள் கம்ப்ளீட்டாக அதை கிளன்சிங் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு பிறகு அந்த துணியை அம்மா கிட்ட கொடுத்து, அம்மா நீங்கள் யாருக்காவது கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். அவங்க கொடுத்துட்டாங்க. அந்த கேள்வி தான் இப்போ சகோதரி சாந்தி சகோதரி கேட்டிருக்காங்க. அந்த கேள்வி தான். நம்ம துணியை டக்குன்னு மேலுக்கு யாரும் கேட்டாங்கன்னா டக்குன்னு வேலைக்காரமாக கேட்குறாங்க, இல்லை சோன்ஸ் பர்சன் கேட்குறாங்கன்னா டக்குன்னு யாரையும் எடுத்து கொடுத்துறாதீங்க. யாரும் எடுத்து கொடுத்துறாதீங்க. கொடுக்கறதுக்கு முன்னாடி சகோதரி கிட்ட கிறிஸ்டல் இருக்குன்னு நினைக்கிறேன். கிறிஸ்டலை எடுத்து கிறிஸ்டல் இப்படி நேராக வச்சு கீழே வச்சு கிறிஸ்டலை வச்சு, இறைவா இந்த துணியில இருக்கின்ற சகல விதமான தீய சக்திகளையும், தீய தோஷங்களையும், தீய எண்ணங்களையும், தீய எண்ண படிவங்களையும் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அப்படின்னாலும் திருப்பி கேளுங்க, நம்ம போட்டு அனுப்பிச்சிடும். இது எல்லாருமே இருக்கணும். சகல விதமான தீய தோஷங்களையும், தீய எண்ணங்களையும், தீய எண்ண படிவங்களையும் முழுவதுமாக நீக்கி இதனை தூய்மைப்படுத்தி தருவாயாக அப்படின்னு சொல்லிட்டு கிளாக் வைஸா ஒரு 100 டைம்ஸ், அது மாதிரி கிளாக் வைஸா 100 டைம்ஸ் நீங்கள் அதை கிறிஸ்டல்ல கிளன்சிங் பண்ணிட்டீங்கன்னா அது பியூர் ஆகிடும், நியூட்ரலைஸ் ஆகிடும். அதுக்கு பிறகு அந்த துணியை நீங்கள் அவங்ககிட்ட கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் துணியை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் நெகட்டிவ் எனர்ஜி போகும். சரிங்களா? துணியை கிறிஸ்டல் எடுத்துக்கோங்க. கிறிஸ்டல் எடுத்துட்டு இறைவக்கிட்ட வேணால் போதும். இறைவா இந்த கிறிஸ்டலில் இருக்கின்ற சகலமான தீய தோஷங்களையும், தீய எண்ணங்களையும், தீய எண்ண படிவங்களையும் முழுவதுமாக நீக்கி இதனை தூய்மைப்படுத்தி தருவாயாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளன்சிங் பண்ணிட்டு அப்புறம் எடுத்து அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு குட்கர்மா கொடுக்கும். எப்படி குட்கர்மா கொடுக்கும்? ஒருத்தருக்கு தானம் கொடுக்குறீங்க, துணியை கொடுக்குறீங்க, அந்த குட்கர்மா கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் உடுத்த பழைய துணியை கொடுக்கறனால இருக்கிற நெகட்டிவ் கர்மா அவங்களையும் பாதிக்காது, உங்களையும் பாதிக்காது. இப்படித்தான் செய்யணும். பழைய ட்ரெஸ் மட்டும் இல்லை, நீங்களே கூட துணி வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் துணியை நீங்கள் எந்த துணி வாங்கினாலும் சரி, அல்ல வீட்டுக்கு எந்த பொருள் வந்தாலும் சரி, எந்த பொருள் வாங்கினாலும் சரி, வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜு அந்த பேச்சை எடுக்கக்கூடாது, தவறு, அது வேண்டாம், அது இன்னும் நாளைக்கு பேசும். வீட்டுக்கு வேறு ஒரு பொருள் வாங்குறீங்க, தேவையான பொருள். ஏன்னா ஃப்ரிட்ஜுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஒரு பொருள். அது சனியன், காசை கொடுத்து சனியன் விலைக்கு வாங்கிட்டு வர்றது. அது நம்ம அதை பற்றி இன்னொரு வகுப்பில் இன்னொரு நாளைக்கு பேசுவோம். ஃப்ரிட்ஜை விட்டுவிடும். வேறு பொருள், உங்கள் வீடு குடும்பத்துக்கு எந்த பொருள் வாங்கினாலும் சரி, துணி வாங்கினாலும் சரி, எந்த பொருள் வாங்கினாலும் அது கிளன்சிங் பண்ணிக்கோங்க. எப்படி பண்ணணும்? அந்த பொருளை கையில் வச்சு, ஈவன் ஒரு பேனாவை கூட சொல்கிறோம். ஒரு பேனா, வேறு ஏதாவது பொருள் வாங்குறீங்க, இல்லை துணியே வாங்கிடு, ஒரு புடவை வாங்குறீங்க, துணி வாங்கிட்டு வரீங்கன்னா கூட அந்த துணியை எடுத்துட்டு கிறிஸ்டலை கீழே வச்சுட்டு, இறைவா இந்த கிறிஸ்டல்லே
பயந்திருக்கின்ற அப்படின்னு அது வேற மாதிரி வரும். ஒரு சப்ஜெக்ட் வரும். கிறிஸ்டலை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது நிறைய இருக்கு. நான் சொல்றேன். ஏன்னா நம்ம எல்லார் கையிலும் உனக்கு கிறிஸ்டல் போய் சேரனால கொஞ்சம் அப்படியே டச் பண்ணிட்டு வரேன். பட் எல்லா கையிலும் கிறிஸ்டல் வந்துருச்சுன்னா அதனோட ஹேண்டிங்கே வேறு. அதில் நிறைய டிப்ஸ் சொல்கிறேன். கிறிஸ்டலை வச்சு எப்படி இப்படிலாம் பயன்படுத்தலான்றது சொல்கிறோம். கிறிஸ்டலை முறையாக நீங்கள் பயன்படுத்தினா மெடிடேஷனே பண்ண தேவையில்லை, அந்த நிலைமைக்கு வரும். அப்படின்னா அது இப்போ சொல்லிடுங்க, மயில்சாமி விவேக் கிட்ட கேட்குற மாதிரி கேட்கக்கூடாது. அந்த இந்த ப்ரோக்ராம் கோடிட்ஸர் ப்ரோக்ராமில் மயில்சாமி கேட்பார் பார்த்தீங்களா விவேக் கிட்ட, அந்த கடைசி கேள்வி என்கிட்ட இப்போ கேளுங்க, நான் ஒரே கேள்விக்கு ஆன்சர் போட்டு 1 கோடி வாங்கிட்டு போயிடுறேன், அந்த மாதிரி கேட்கக்கூடாது. இப்போதைக்கு கிறிஸ்டல் மெடிடேஷன் பண்ணுங்க. அப்புறம் மெடிடேஷன் இல்லாமல் ஹையில் கிறிஸ்டல் இருந்தாலே போதும், மெடிடேஷனில் கிடைக்கிற பெனிஃபிட் கிடைக்கும். அந்த லெவல் ஹைடெக் சொல்லிக் கொடுக்கும். பட் அது 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் 10th அப்போ சொல்லிக் கொடுக்கும். 7th 8th 10th இப்போ நம்ம 1ஆம் கிளாஸில் இருக்கோம். ஓகே, அப்போது இந்த பொருள் எந்த பொருள் வாங்கினாலும் கிறிஸ்டல் எடுத்துட்டு இந்த பொருளிலே இருக்கின்ற சகல விதமான தீய சக்திகளையும் தீய தோஷங்களையும் தீய எண்ணங்களையும் தீய எண்ண படிவங்களையும் முழுவதுமாக்கி தீமைப்படுத்தி தருவாயாக. எந்த பொருள் வாங்கினா இது நாளும் இருக்கும். இன்னும் நிறைய இருக்கு, நான் பின்னாடி சொல்றேன், கிறிஸ்தவம் கையில் வந்த பிறகு சொல்றேன். அதை நீங்க கிளன்சிங் மட்டும் அதை யூஸ் பண்ணீங்கன்னா அதனால எந்த நெகட்டிவும் உங்களுக்கு வராது, பாசிட்டிவ் வரும். எந்த பொருள் வாங்கினாலும் துணி வாங்குறீங்க, நகை வாங்குறீங்க, வேற எது வாங்கினாலும் அதை வந்து எனர்ஜைஸ் பண்ணி எடுத்துக்கும். அது மாதிரி சாப்பிடும் பொழுதும் அது பண்ணணும். இங்கே சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் இருக்குது, சாப்பாட்டுக்கு முன்னாடி இந்த கிறிஸ்டலை வச்சுட்டு அதே இதை சொல்லணும், இந்த சாப்பாட்டில் இருக்கின்ற சகல விதமான தீய சக்திகளையும் தீய தோஷங்களையும் தீய எண்ணங்களையும் தீய எண்ணப்படையும் முழுவதுமாக நீக்கி தீமைப்படுத்தி தருவாயாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. அந்த சாப்பாட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிடும். இதை தான் வந்து ட்ரெடிஷ்னலாக அப்பெல்லாம் வந்து கடவுளுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணக்கூடிய விஷயமாக வச்சுருந்தாங்க. இப்போ கோயிலில் நைவேத்தியம் பண்ணுறாங்க. அந்த கோயிலில் நைவேத்தியம் பண்ணுறதும் அது நிறைய மக்களுக்கு கொடுக்கறது இல்லை. வீட்லையும் அந்த இறை பிரசாதமாக நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை டிவைனை ப்ரே பண்ணிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. அதில் கிடைக்கிற எனர்ஜியே வேற, அதில் கிடைக்கிற பாசிட்டிவ் சக்தியே வேற. இந்த இல்லாத ஒமேகா 3 மற்றது அதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சாப்பாட்டில் வந்துடும். சாப்பாட்டில் இருக்கிற தோஷம் போகும், சாப்பாட்டுக்கு நெகட்டிவ் போகும். அதை கிளன்சிங் பண்ணிட்டு சாப்பிடணும். அதில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் அதுக்கெல்லாம் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் ஈடாகாது. அவ்வளோ அந்த உணவே மருந்தாக மாறிவிடும். நீங்கள் போய் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி மருந்து சாப்பிடணும் இல்லை, அந்த சாப்பாட்டை நீங்கள் எனர்ஜைஸ் பண்ணிட்டு சாப்பிடுங்க. இப்போ நான் சொன்னது இன்னும் சில வார்த்தைகள் இருக்குது, அதை சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். அதை சொல்லிட்டு சாப்பிடும்போதும் சொல்லாத சாப்பிடும்போதும் வித்தியாசம் நிறைய தெரியும். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ கிறிஸ்டலை எடுத்து கிளன்சிங் பண்ணிட்டு கொடுங்க, பழைய துணி கொடுங்க. கிறிஸ்டல் இல்லாதவங்க என்ன சார் பண்ணுறது? கிறிஸ்டல் இருக்கிறவங்க பண்ணிடலாம், ரைட், ஓகே. கிறிஸ்டல் இல்லாதவங்க அந்த மாதிரி தவிர்க்க முடியாத சொந்த கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிலையில எடுத்து கையில் வச்சுக்கிட்டு கடவுள்கிட்ட வேண்டுங்க, இறைவா நான் இந்த துணியை வந்து எல்லாருக்கு கொடுக்குறேன், நான் வந்து ஒரு சேரிட்டியாக கொடுக்குறேன், ஆனால் தயவு செய்து இந்த துணியில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே நியூட்ரலைஸ் பண்ணி, இப்போ கிறிஸ்டல்கிட்ட எப்படி வேண்டணுமோ அதையே இறைவன்கிட்ட வேண்டுங்க. உங்ககிட்ட கிறிஸ்டல் இருக்கிறனால வேண்டுறீங்க, கிறிஸ்டல் இல்லாத போது இறைவன்கிட்ட சொல்லி, இறைவா இந்த துணியில் இருக்கிற சகலமான தீய சக்திகளையும் தீய தோஷங்களையும் தீய எண்ணங்களையும் தீய எண்ணப்படிகளையும் முழுவதுமாக நீக்கி எனக்கு தீமைப்படுத்தி தருவாயாக அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் நினச்சி வழங்கி வேண்டிட்டு அப்புறம் அந்த துணியை கொடுங்க. எடுத்தோடனே இந்த அப்படி எடுத்துக்கோ, இந்த அப்படி எடுத்துக்கோ, அப்படி கொடுக்காதீங்க. அப்படி இது வரைக்கும் கொடுத்துருந்தாலும் அது தெரியாமல் பண்ணிட்டீங்க. கர்மா எனர்ஜி ஹீலிங்கில் வந்த பிறகு இந்த அவேர்னஸ் வேணும். மற்றவங்களுக்கும் கர்மா எனர்ஜி ஹீலிங் ஃபாலோயர்ஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா இந்த அவேர்னஸ் தான். மற்றவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை, தெரியல, நீங்கள் அதை கொடுக்குறீங்க. இப்போ கொடுக்குறோம், என்ன பண்ணணும், துணியை எந்த துணியை கொடுத்தாலும் கிறிஸ்டல் இருந்தால் கிறிஸ்டல் யூஸ் பண்ணுங்க, கிறிஸ்டல் இல்லைன்னா இறைவா இந்த துணியை நான் வந்து தானமாக கொடுக்குறேன், இந்த தர்மமாக கொடுக்குறேன், இந்த துணியில் இருக்கிற சகல விதமான தீய சக்திகளையும் தீய தோஷங்களையும் தீய எண்ணங்களையும் தீய எண்ணப்படிகளையும் முழுவதுமாக தூய்மைப்படுத்தி தருவாயாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டைம் ப்ரே பண்ணிட்டு அப்புறம் அந்த துணியை கொடுங்க. இறைவன் அதை பார்த்துக்குவார். அதனால உங்களுக்கு நெகட்டிவ் கர்மா வராது, குட் கர்மா மட்டும் வரும். அவங்களுக்கும் குட் கர்மா மட்டும் போய் சேரும். உங்களால் அவங்க எந்த வகைக்கும் பாதிக்கப்பட மாட்டாங்க. ஸோ துணியை கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணணும். இன்னும் கிறிஸ்டல் யூசேஜ் நிறைய லைஃப்பில் வந்து இதில் கிறிஸ்டல் யூஸ் பண்ணலாம், இதில் கிறிஸ்டல் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி இல்லை, எல்லா விஷயமும் கிறிஸ்டல் யூஸ் பண்ணலாம். நாகேஸ்வர ராவன் சகோதரர் கேட்டிருக்காரு, இந்த நகைகளை எப்படி சுத்தம் பண்ணுறது, எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே போட்டிருந்தாரு, திரும்பவும் போட்டிருக்காரு. சார் நகைகளும் வந்து இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் வரும். ட்ரெடிஷ்னலாக போடுவாங்க, சில நகைகள்லாம் ட்ரெடிஷ்னலாக வரும். 3ஆவது ஜென்ரேஷன் 4ஆவது ஜென்ரேஷனில் போட்டிருப்பாங்க, இப்பயும் போடுவாங்க. அந்த ஜென்ரேஷனில் பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். பாசிட்டிவ் பற்றி சந்தோஷம், ஹாப்பி. நெகட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் போக்குறது எப்படி? இப்போ சாதாரணமாக கல்பச்சு நகையை வந்து தண்ணி போடக்கூடாதுன்னுவாங்க, தண்ணியில் படக்கூடாது அப்படின்னுவாங்க. தண்ணி போட்டால் தண்ணி உள்ளே ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு கல்பச்ச நகையில் தண்ணியில் போட்டு முக்க முடியாது.
அது முக்க முடியாது, அது வேற வழி இல்லை. அது வந்து கிறிஸ்டல் தான் கிளென்சிங் பண்ணி ஆகணும். கல் பதித்த நகைகளாக இருந்தால் கிறிஸ்டல் தான் கிளென்சிங் பண்ணி ஆகணும். கல் பறிக்காத நகைகளை வந்து போட்டு தண்ணியில் ஊற வைக்கலாம், பண்ணலாம். பட் கல் பறிக்காத நகைகளில் தண்ணியில் ஊற வைக்கலாம், போட்டிருக்கா தண்ணியில் ஊற வைக்கலாமா? நீங்கள் கொடுக்குற ஹெர்பல் பவுடரில் போட்டு அது ஊற வைக்கலாமா? மஞ்சள் தூளில் போடலாமா? அண்ட் தென் வந்து ஏ டு பி மில்கில் போடலாமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காரு. இது எல்லாருக்குமே பொருத்தமான விஷயம்தான். நாகேஸ்வர ராவ் சகோதரருக்கு மட்டுமே பொருத்தமான விஷயம், அவர் மட்டுமே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இது நகையை பயன்படுத்துகின்ற அத்தனை சகோதரர்களுக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்தான். அது வந்து பாலில் போட்டோம்னா உண்மையிலேயே அந்த தோஷம் போகும். பாலுக்கு அந்த தோஷம் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு பாலே தோஷமாக இருக்குது, என்ன பண்ணுவீங்க? உண்மையான காராம் பசுனுடைய பாலுக்கு தான் அந்த பவர். உண்மையான காராம் பசுனுடைய பாலுக்கு தான் அந்த பவர். நீங்கள் வாங்குற ஏ டு பி பால் வந்து கெமிக்கலி ப்ரிப்பேர்டு மில்க், இட் இஸ் நாட் பியூர் மில்க். ஸோ அந்த கெமிக்கலி ப்ரிப்பேர்டு மில்கில் பண்ணுறது வந்து காராம்பஸுடைய பாலை தூய்மைப்படுத்துகின்ற அளவுக்கு தீமையை தராதுன்றது தான் உண்மை. மஞ்சத்தூள் போடலாம். மஞ்சத்தூள்லேயும் இப்போ நிறைய கலப்படம் இருக்கு. மஞ்சத்தூள்லேயும் நிறைய கலப்படம் இருக்கு. ஸோ மஞ்சத்தூள் போடலாம், தப்பு கிடையாது, போடலாம். மஞ்சத்தூளை போட்டு பண்ணலாம். நாம் கொடுக்குற ஹெர்பல் பவுடர் என்ன அப்படின்னா, அந்த ஹெர்பல் பவுடர் வந்து மற்ற எல்லா விஷயங்கள கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் எனர்ஜிஸ் எடுக்கிறது தான் அது. அதை வந்து நீங்கள் சாதாரணமாக தண்ணியில் மஞ்சள் அடிச்சலாக போட்டுக்கணும். நாம் கொடுக்குற பவுடர் உள்ளே போடுவோம், அது தண்ணியில் போட்டு கலக்கும்போது கண்ணுக்கு தெரியாத எத்தனை ஜென்மத்தினால 7 ஜென்மங்களுக்கும் அதுக்கு முன்னாடியே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி அதை ரிமூவ் பண்ணும். 24 ஹவர்ஸ் விடணும் சார். 24 ஹவர்ஸ் விடணும். அந்த பவுடரை போட்டு 24 ஹவர்ஸ் விடணும். 24 ஹவர்ஸ் விட்ட பிறகு அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ அதில் வந்து அந்த மாதிரி போட்டு எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த நகையில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி போகாது. ரெண்டாவது, இந்த மாதிரி ஏற்கனவே இந்த பேங்க்குக்கு அடமானத்துக்கு போயிருக்கு, மாதவிகிட்ட அடமானத்துக்கு போயிருக்கு, இந்த மாதிரி அடமானத்துக்கெல்லாம் போயிட்டு வர எனர்ஜியை வந்து நீங்கள் எப்படி கிறிஸ்டலில் க்ளீன் பண்ணால் நான் சொல்கிறேன். உங்களுக்கும் கிறிஸ்டல் வர வேண்டியது இருக்குது. கிறிஸ்டல் வந்த பிறகு நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். அது எல்லாருக்குமே சொல்கிறேன். அதை கிளென்சிங் பண்ணிட்டீங்கன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் வெளில போயிடும். நெகட்டிவ் எனர்ஜிலாம் டோட்டலாக வெளில போயிடும். அந்த மாதிரி பண்ணால் திரும்பவும் இன்னொரு தடவை மார்ட்கேஜுக்கு போகாது. திரும்பவும் இன்னொரு தடவை மார்ட்கேஜுக்கு போகாதுன்னா என்ன அர்த்தம்? திரும்பவும் அடமானத்துக்கு போகாத அளவுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பணம் வந்துடும். திரும்பவும் அடமானத்துக்கு ஏன் போகிறீங்க? பத்தலை, ஆனால் போய் வைக்கிறீங்க. திருப்பியும் ரீச் பண்ணிட்டு வரீங்க. திருப்பவும் ஏன்? பத்தலை, போய் வைக்கிறீங்க. திருப்பியும் ரீச் பண்ணிட்டு வரீங்க. திருப்பவும் ஒரு சுச்சுவேஷனில் பத்தலை, திருப்பி போய் வைக்கிறீங்க. அப்போ திரும்ப போகும். ஒரு தடவை நீங்கள் அடமானத்துக்கு நகை கொண்டு போயிட்டீங்கன்னா அது திரும்ப கொண்டு போகும். அப்படி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அங்கே வருகிறது. நிறைய பேருக்கு 98% அந்த கேஸ் நான் பார்த்துருக்கேன். ஒரு 2% தான் எக்ஸெப்ஷன். 98% வருது. இன்னும் சில பேர் சரி சொல்லுவோம், தெரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ராக்டிஸ் எத்தனை பேர் பண்ணுறாங்கன்னு தெரியல, பட் பண்ணுறவங்க இருக்காங்க அப்படின்றது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள் மார்ட்கேஜ் பண்ணுவீங்க, பேங்க்கில் அது மாதிரி பண்ண மாட்டாங்க. ப்ரைவேட் பார்ட்டிஸ்கிட்ட அப்போல்லாம் நடக்கும். இது அனுபவபூர்வமாக எனக்கு ஒரு குரு வந்து அது எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டினார். அனுபவபூர்வமாக என்னுடைய குரு வந்து அது ப்ரூவ் பண்ணி காட்டினார். ப்ரைவேட் பார்ட்டிஸ்கிட்ட ப்ளட்ஜ் பண்ணுவாங்க. இப்போ தான் பேங்க்ஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு. பட் பேங்க்கில் வச்சாலும் அது அவங்களே ஏறியாமல் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து திரும்ப பேங்க் போகிற மாதிரி பண்ணும். ப்ரைவேட் பார்ட்டிஸ் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அந்த முறைப்படி அது சில விஷயங்கள் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. நகை உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். ஆனால் திரும்ப அவர்கிட்ட அடமான வைக்குவான சூழ்நிலை கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க பிஸ்னஸ் அதுக்காக அப்படி பண்ணிவிடுவாங்க. அப்படி ஒரு சில விஷயங்கள் பண்ணி விடுவாங்க. அவங்க நான் நகைக்கு சில பிளாட்ஃபார்ம் கொடுத்து அனுப்பிச்சுடுவாங்க. சில முறைகள், சில மந்திரங்கள் போட்டு அனுப்பிச்சுடுவாங்க. நீங்கள் ப்ளட்ஜ் பண்ணுறீங்க, அப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு அப்புறம் போய் நகை போய் மீட்டுட்டு வரீங்க. அப்போ அவர் வந்து சில மந்திரங்களை அந்த நகை மேலே ப்ரே பண்ணி எனர்ஜி கொடுத்து அனுப்பிச்சுட்ருவார். நீங்கள் பணம் கட்டி வாங்கிட்டு வந்துடுவீங்க. அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு 3 மாதம் கழிச்சு அப்போ திருப்பியும் நகை தேவைப்படும், அவர்கிட்டே போவீங்க. அவர் கண்டினியூஸாக பிஸ்னஸ் வரும், அவர் கண்டினியூஸாக பிஸ்னஸ், அவர் கண்டினியூஸாக வட்டி வரும். இந்த மாதிரி சில பேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு என்னுடைய குரு காட்டி கொடுத்தாரு. அந்த மாதிரி நடந்திருக்கு, பார்த்துருக்கேன். பட் அந்த மாதிரி வேலையை இன்னைக்கு பேங்க்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க, அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்களே ஆயுத வணிகம் லோனை கொடுப்பாங்க. வேறு வழி இல்லையே, தண்டா கடமாந்திரா போச்சே, அது கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லிப்பீங்க. ஏன்னா உங்க கடனுக்காக போகிறாங்க பாவம். நான் பேங்க்கில் பார்ப்பேன், சில பேர் பார்ப்பேன். அது மாதிரி பார்க்கும்பொழுது ரொம்ப, அதாவது யாரோ ஒருத்தர் பாவம் ஏதோ ஒரு கஷ்டம், அந்த கஷ்டத்துக்கு அவர் நகைக்கு போய் வைக்கிறார் பேங்க்குக்கு. நான் வேற ஒரு விஷயமா பேங்க்கு போயிருந்தேன், வேறு பர்பஸ்க்காக போயிருந்தேன். அப்போ அவர் கேட்குறாரு, சார் வந்து நகை ஆடணும் இல்லை வைக்க மாட்டேன் சார், டைம் முடிஞ்சு போச்சு சார், 9 மணிக்குள்ளே வரணும், 9 மணிக்கெல்லாம் முடியாதுன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிட்டுருக்காங்க. அவர் பாவம் ரொம்ப எமர்ஜென்சி போடுது, ஏதோ எமர்ஜென்சி போடுது. வந்து மேனேஜர்கிட்ட கேட்குறாரு. நான் மேனேஜர்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கேன். மேனேஜர்கிட்ட கேட்குறேன், சார் வந்து நான் நாய்க்காக வந்தேன் சார்,
அவர் வந்து கெட்ட வார்த்தைலாம் சொல்லி திட்டுறாரு சார். ஏன் வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லி திட்டுறாரு சார். ஆனா நகை எனக்கு தேவைக்காக தான் வந்தேன். அதுவும் பேங்க்ல வச்சா வட்டி கம்மியா இருக்கும்னுக்காக வந்தேன். அவர் என்ன திட்டுறாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்புனாரு. அப்புறம் ஒரு மேனேஜர் வந்து நானும் மேனேஜர் தான் உட்காந்துருக்கேன். மேனேஜர் ஸ்டாஃபை கூப்பிட்டு, "ஏன்பா என்ன விஷயம்?" "இல்ல சார் லேட்டா வந்துட்டார் சார். 9:30 மணிக்கு லேட்டா வந்துட்டார் சார்." அதுக்காக. சரி 9 மணிக்கு லேட்டா வந்துட்டா ரைட் ஓகே. நான் குடுக்கலன்னு சொல்லு. இல்ல நாளைக்கு வாங்கன்னு சொல்லு. அதுக்கு எதுக்கு இந்த மாதிரி வார்த்தைலாம் சொல்லி தேவையில்லாம திட்டினீங்க? "இல்ல சார்" அப்படி சார் சமாளிச்சாரு அவரு. "அப்படிலாம் சொல்லாதீங்க." அப்போ ஒரு மேனேஜர் ஒரு வார்த்தை சொன்னாரு. "சார் இன்னைக்கு நீங்க சாப்பிடுறீங்க, நான் சாப்பிடுறேன் அப்படின்னா, நமக்கு சம்பளம் குடுக்குறாங்க. நம்ம இலவசமா வேலை செய்றோம். சம்பளம் தான் வேலை செய்றோம். இந்த சம்பளத்துக்கு வேலை செய்றோம் அப்படின்னும் பொழுது, இந்த மாரி மக்கள் குடுக்குற வட்டியில தான் நமக்கு சம்பளம் குடுக்குறாங்க. நிர்வாகம் குடுக்கல. இந்த மாரி மக்கள் குடுக்குற வட்டி தான் நமக்கு சம்பளம் குடுக்குறாங்க. அப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடு இவங்க குடுக்குற வட்டி, இவங்க குடுக்குற காசு தாங்க சார். அதனால அவங்க ஏதோ தவறி வந்துட்டாங்க கூட, முடிஞ்சா பண்ணுங்க, முடியலன்னா இல்லன்னு சொல்லுங்க. இந்த மாரி கெட்ட வார்த்தைக்கு, தவறான வார்த்தைக்கெல்லாம் சொல்லாதீங்க. இல்ல சார் டைம் முடிஞ்சு போச்சு." அப்ப அவரு சொன்னாரு, "முடிஞ்சு போச்சுன்னா பரவால்ல. சரி நான் வேணா குடுக்குறேன். அந்த ஃபைல் எல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட குடுங்க. நானே குடுக்குறேன்னாரு." அவரு ஒரு மாரி ஆயிப்போச்சு அவரு அந்த சப் ஸ்டாஃப்க்கு. "இல்ல சார், சார் நானே போட்டு குடுக்குறேன் சார்ன்னு" போயிட்டாரு. போட்டு குடுங்க" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த மாரி மேனேஜர்ஸ் ரொம்ப கம்மி. இந்த மாரி மேனேஜர்ஸ் ரொம்ப கம்மி. அவரு ஃபீல் பண்ணி சொல்றாரு என்கிட்ட. "சார், நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிறோம், பண்றோம்னா, சம்பளம் குடுக்காம நம்ம வேலை செய்ய மாட்டோம். சம்பளம் குடுக்குறாங்க சார். மேனேஜ்மென்ட்ட குடுக்குறாங்க. இந்த வட்டி குடுத்தா தானே சார்." இத அந்த சப் ஸ்டாஃப் உணராதனால தான் மூஞ்சிய காட்டுறாரு. "நான் அத உணர்றேன் சார். நான் இன்னைக்கு சாப்பிடுற ஒரு சாப்பாடும் நான் போட்டுக்கிறேன் சார்ட்டு, என் பாக்கெட்ல இருக்கிற பேனா, எல்லாமே இந்த பாருங்க டிஃபன் கேர் மதியானம் லஞ்ச் கொண்டு வந்து எல்லாமே இவங்க குடுக்குற காசு தான் சார். அத நான் நெனைக்கிறேன் சார். ஆனா அவர் நெனைக்கல சார்." நம்ம சொல்லி ஒரு விளக்கம் சார். உண்மை. இந்த மாரி மேனேஜர்ஸ் எல்லாம் இருக்கிறனால தான், இந்த மாரி மக்களுக்குனால இன்னைக்கு மழை பெய்யுது. இந்த மாரி உணர்ந்து பார்க்கின்ற மக்கள் இருக்கிறனால தான், இந்த மாரி மேனேஜர்ஸ் இருக்காங்க. நெறைய லட்சத்துல, கோடியில ஒருத்தர் இருக்காங்க. இந்த மாரி மக்களுடைய மனதை அ உணர்ந்து டைம் ஆனாலும் பரவால்ல, நீ பண்ணலனாலும் பரவால்ல, நான் போட்டு குடுக்குறேன். நீ குடுப்பா ராஜா நோட் எல்லாம் குடு. நான் போட்டு குடுக்குறேன்னு சொல்றாரு பார்த்தீங்களா? அந்த பணிவான அவங்களால தான் நம்ம வாழ்றோம். அவங்க தான் நமக்கு தெய்வம். அவங்க தான் நமக்கு எல்லாமே. அவங்க குடுக்கலன்னா நம்ம சாப்பிட முடியாது. அவங்கள வச்சா நம்ம வாழ்றோம். இந்த உணர்கின்ற அந்த மேனேஜர்கள் இந்த மாரி ரொம்ப கம்மியா இருக்காங்க. இந்த மாரி சில மக்கள் இருக்கனால தான் இன்னைக்கும் நாட்ல மழை பெய்யுது. சரிங்களா? நாம அந்த மாரி நல்லவர்களாக இருக்கணும். மத்தவங்கள மாரி இல்லாம நம்ம நல்லவர்களாக இருக்கணும். அந்த நல்லவர்களாக எப்படி வாழ்வதுன்னு தான் நம்ம கர்ம யோகின்னு சொல்லிக் குடுக்கணும். சரியா? இன்னைக்கு இதோட முடிச்சுப்போம். நான் நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். நாகேஸ்வர ராவ் டவுட்டுக்கு இன்னும் நெறைய கிளாரிஃபிகேஷன் இருக்கு. நான் பின்னாடி வரும் வகுப்புல நம்ம சொல்லுவோம். நன்றி. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு.
நன்றி ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா ஐயா. மிக்க நன்றிகள், மிக்க நன்றி ஐயா. நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா.